Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. जय जय शंकर हर हर शंकर 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 விழுப்புரம் வேதவானில் உதித்தது சுவாமிநாதம் வில்லிசை வேள்வி வானில் ஆச்சாரியாள் தரிசன யோகம் தெய்வத்தின் குரலே வேதம் தந்தனத்தோம் ஜீவகீதம் நாயிருக்க என்னும் பேச்சு நாயிருக்க என்னும் பேச்சு நமக்கெல்லாம் அதுவே மூச்சு ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 தானே தந்தானே தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தானே தந்தானே நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லுப்பாட்டு ஆமா நல்லதொரு தமிழ் கலை வில்லுப்பாட்டு ஆமா முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை ஆமா சத்தியமா நன்மை தரும் சாத்திரக்கலை ஆமா எத்தனையோ செய்திகளை முத்து போல அத்தனையும் தமிழிலே முத்து போல ஆமா அத்தனையும் தமிழுக்கு முத்து போல ஆமா நான் வேண்டியது தருவா திருவாசகமே நமக்கெல்லாம் நான் இருக்கேன் குருவாசகமே ஆமா நமக்கெல்லாம் நான் இருக்கேன் குருவாசகமே நாங்க விரதத்தோடு வேள்வி வேத பூஜை செய்குவோம் வில்லிசை வேள்விநாத பூஜை செய்குவோம் ஆமா வில்லிசை வேள்விநாத பூஜை செய்குவோம் ஆமா பெரியவா தொட்டவில்லை இங்கே இருக்கு அவரே பிரியமான வில்லிசையோ இங்கே இருக்கு வில் இருக்கும் இடத்தினிலே இன்று இருக்கு நாம விஜயனாக நாம் இருக்க இங்கே இருக்கு ஆமா பரந்தாமன் ஆசிவில்லை காட்சி இருக்கு பரமாச்சாரியாருள் காட்சி இருக்கு வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்னையே தந்துகிறோம் ஆமா வாங்க 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 எல்லாரும் வாங்கலையா ஆமா வரே, வரே. ஓஹோ சபாஷ். தின தின் தின்
சொல்லியே வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்தருள்வார் கலைமகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு சந்தங்களும் தாளத்தோடு ஆனவம்பை உருமிதகை துதுமியோடு ஆமா துதுமியோடு அத்தனையும் மேளத்தோடு அத்தனையும் மேளத்தோடு நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரம் நிரந்தரமானவரம் கொஞ்சமும் அவரை மரவோ குருவெனவே ஆமா பரமாச்சாரியா குருவெனவே வணங்குகின்றோம் குருவெனவே வணங்கிடுவோம். தமிழுக்கும் தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே ஆமா தலைமுறையே தந்தனத்தோ பாட வந்தோ அந்தனத்தோ பாட வந்தோ. அனுபவம் தரிசனம் அஞ்செழுத்து நிவேதனம் அஞ்செழுத்து நிவேதனம் அனுபவம் தரிசனம் அஞ்செழுத்து நிவேதனம் அஞ்செழுத்து நிவேதனம் ஆச்சாரியளாசியிலே வில்லிசையிலே ஆமா வில்லிசையிலே ஆசியோடு சொல்ல வந்தோ ஆசியோடு சொல்ல வந்தோ. ஆமா ராமர் கைப்பட்டவில்லை கிருஷ்ணகீத கேட்டவில்லை கிருஷ்ணர் கீதை கேட்ட பரமாச்சாரிய தொட்டவில்லை ஆமதனே ஆமா. அனுஷத்திலே ஆனந்தமே அமைதி வரும் ஆனந்தமே அமைதி வரும். 7 ஸ்வரம் போல 7வது வாரம் வரம் 7வது வாரம் வாரம் எட்டாதவான் பொருளை பாட வந்தோம் ஆமா பாட வந்தோம் தட்டாத தமிழாசி தட்டாத தமிழாசி. ஆமா நவராத்திரி நடுவிலே நாம் எல்லோரும் கூடியிருக்கோம் நாம் எல்லோரும் கூடியிருக்கோம். சிவமாகி தவமாகி வில்லிசையில் ஆமா வில்லிசையில் சீரியலா சிந்திக்கிறோம் சிறியல சிந்திக்கிறோம். வியாழனில வந்திருந்து ரசிப்போர்க்கு வணக்கமுங்க ரசிப்போர்க்கு வணக்கமுங்க. நவராத்திரி பூஜை தன்னை வீட்டில் இருந்து ஆமா வீட்டில் இருந்து செய்வோர்க்கும் வாழ்த்துங்க செய்வோர்க்கும் வாழ்த்துக்கள. இத்தனை வேலை இருந்தும் இங்கு வந்த அன்பருக்கு இங்கு வந்த அன்பருக்கும் இதயத்தோடு வாழ்த்து சொல்குவேன். எல்லா பொருளும் ஆமா எல்லா அருளும் இங்கிதமாய் கிடைத்திடுமா இங்கிதமாய் கிடைத்திடுமா. கிருஷ்ணா ஸ்வீட் நிறுவனர் முரளியனாவர்க்கும் முரளியனாவர்க்கும் நம்ம பிபி பவண்டரை தரகும் ராமசாமி ஆமா ராமசாமி அன்னாருக்கும் வணக்கமம்மா அனாருக்கும் வணக்கமம்மா. ஓம் சக்தி. சார் என்னோட மைக்கு கொஞ்சம் கெயின் ஏற்றுங்களேன். கெயின் வால்யூம் ஓகே ஓகே குட் தேங்க்யூ. எல்லாம் வல்ல காமாட்சி மீனாட்சி காசி விசாலாட்சியுடைய கருணையினாலும் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் தேவியினுடைய அன்பு அனுகிரகத்தினாலும் நவராத்திரி அல்லவா கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவருடைய அன்பு அனுகிரகத்தினாலும் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே இருந்து இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் பரமாச்சாரியாள் நான் இருக்கேன் அவருடைய குரு ஆசியினாலும் என்னுடைய வில்லிசைக்கு தாயுமாகி தந்தையுமாகி குருவுமாகி இன்று தெய்வமாகி என்னை ஆசீர்வதிக்கும் என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கும் இங்கிருந்து நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வணக்கத்தை சொல்லி இந்த நவராத்திரிக்கு நடுவிலே நாமெல்லாம் இப்படி வந்து அமர்ந்திருந்து நான் இருக்கேன் என்றும் இந்த கதை பெரியவாளை சந்தித்த பெரியவர்களின் தரிசன அனுபவங்களை அதை கேட்க வேண்டும் மக்கள் கேட்க வேண்டும் என்று ஆகியிட்ட கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அண்ணாவின் அனுபவத்தை எல்லாருடைய அன்பினையும் தான் இப்ப நாம தரிசிக்க போறோம். இப்ப எனக்கு ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, என்ன சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சியை பண்ணும்போது. காரணம் என்ன தெரியுங்களா? என்னங்க காரணம்? இப்பேற்பட்ட நவராத்திரியிலும் தன் வீட்டில் பூஜை இருக்கும் போதிலும் வெளியில சென்று பாட வேண்டிய அமைதி இருக்கும் போதிலும் சில வீட்டுக்கு சென்று பூஜைக்கு கலந்து கொள்ளும் நேரத்தில் இருக்கும் நிலையிலும் பக்கத்திலேயே பல நிகழ்ச்சிகள் நடக்கும் போதும் வில்லுப்பாட்டில் மகாபெரிவா தரிசன அனுமையை கேட்கணும்னு வந்த நீங்க எல்லாரும் உண்மையான பக்தர்கள். அந்த பக்தர்களுக்கு என்னுடைய பாசமான வணக்கத்தையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது முதல்ல ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பிக்கணுங்க. எல்லா அம்மாலாம் எல்லா காமாட்சி மீனாட்சி தான் இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. ஐயமார்கள்லாம் சிவமாக இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி லட்சுமி தேவி அம்மா எல்லாரும் இருக்கீங்க. எந்த எந்த இடத்துலயும் எனக்கு பூ கொண்டு வந்து கொடுத்த அன்பர்கள் கிடையாது. இங்க லட்சுமி தாய் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் எனக்கு என்ன சந்தோஷம் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு எத்தனையோ பேர் பிரசாதம் கொடுத்தீங்க, காமாட்சி படம் கொடுத்தீங்க. இதெல்லாம் அவரோட ஆங்கை. அவருக்காக நாம் செய்யும் சேவைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பான முத்திரை ஆசீர்வாதங்கள், தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள். இந்த வியாழக்கிழமையை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. வியாழன் டு வியாழன் நாங்க எங்க போறோங்கிறதே ஒரு காமெடியா இருக்கும். எத்தனையோ இடங்களுக்கு போறோம். நடுவுல ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனோம், கிராமத்து கோயிலுக்கு போனோம். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு டிஃபரெண்ட். அந்த டிஃபரெண்டான இடங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? என்ன தோணுது? உலகமே ஒரு நவராத்திரி குழுதான். இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நவராத்திரியிலே தேவியருக்கு வணக்கம் செய்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மகிட்ட இல்லாம இந்த உலகத்தை பார்க்கும்போது கொலுவனுடைய தத்துவம் தான் எனக்கு தெரியுது. நீங்க என்னன்னு கேப்பீங்க. என்ன தெரியுங்களா? அதாவது கொலுல ஒரு அம்மா என்ன செய்யறா? அல்லது சில வீட்டுல ஐயா செய்வார், அல்லது சில வீட்டுல அம்மா பண்ணுவாங்க. எல்லா வீட்லயும் அம்மா தான் பொதுவா பண்ணுவாங்க. ஏன்னா இது பெண்கள் பண்டிகை இல்லையா? அம்மாக்கள் என்ன செய்வாங்க? படிய வச்சு அந்த படிக்கே ஒரு பாட்டு நான் கண்டிப்பா அடுத்த வாரம் வரும்போது பாடுறேன். அருமையான படிகளை அமைத்து 9 படியை அமைச்சு 1 2 3 4 5 6 ஓரறிவு ஈரறிவு மூவறிவு 4 அறிவு 5 அறிவு 6 அறிவு இருக்குன்னு நம்பி மனுஷ பொம்மையை 6வது அறிவிலையும் அடுத்தது 7 8 9 மகான்கள் தேவர்கள் தெய்வங்கள் என்று நம்ம வைக்கிறோம் இல்லையா? வைக்கும் போது பொம்மைகள் எல்லாம் கீழே இருக்கும் சாமி. அதை எடுத்து வைக்கிறது அம்மா தாங்க. ஆனா ஒரு பொம்மை கிட்ட ஒரு பொம்மைய வைக்கணும். இந்த பொம்மைக்கு இந்த நிலை, இந்த பொம்மைக்கு இந்த நிலைமை அப்படின்னு பிக்ஸ் பண்றது யாருன்னா அம்மாங்கிற டைரக்டர் தான். அப்படித்தான் இந்த நிலையில் நீ இரு என்று எப்படி ஒரு தாய் கொலுவில் பொம்மைகளை வைக்கின்றாளோ அப்படித்தான் கற்பகாம்பாள் உலகத்திலே இந்த நிலையில் நீ இரு என்று உட்கார்த்தி வைத்த படிக்கட்டில் தான் உட்கார்ந்து கொண்டு நாம் எல்லாரும். சரிதானே? அவ நினைச்சா பொம்மை தானே, டிங் டிங் ஆடினா போச்சு. அவ ஆட்டு ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், வள்ளலார் பாடுவார் அருமையான பாட்டு. கூட்டு வித்தால் கூடுகின்றேன், ஊட்டு வித்தால் உண்கின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன். எதுவுமே நம்ம கையில இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த நவராத்திரி கொலு இருக்கு. சில நேரங்கள் படிகள்ல பொம்மைகள் கூட மாறி இருக்கும். அது எப்படின்னா நாட்டுல பல நிலைமைகள் மாறி இருக்குல்ல. இங்க இருக்க வேண்டிய அங்க இருப்பாங்க, அங்க இருக்க வேண்டிய இங்க இருப்பாங்க. ஆக ஒரு கொலுவை பிடிச்சி இழுத்துட்டா எங்க பொம்மை செதறுமோ அந்த மாதிரி உலகத்தின் நிலை மாறி கூட இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு இந்த கொலு தத்துவம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், தாய் காமாட்சி உன்னை எங்கு வைக்கிறாளோ அங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறது. அதைத்தான் பொதுவா எல்லாரும் நம்ம ஒரு பெரிய பழமொழியா சொற்பொழிவு ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம். வில்லுப்பாட்டுல கொஞ்சம் நகைச்சுவையா சொல்லுவோம், சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. இது யார் சொன்னதுங்க? சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. நான் சொல்றேன், இது யார் சொன்னது? யாரு? சிவம் சொன்னது. சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. இது யார் சொன்னது? யாரா இருக்கும்? சக்தி சொன்னது. ரெண்டும் இல்லையேல் நாம் இல்லை. இது யார் சொன்னது? தெரியலீங்களே, நான் தாங்க சொல்றேன். ரெண்டும் இல்லையே நாம் இல்லை. ஏதோ ஒண்ணு நம்மள்ட்ட இருக்குன்னு நினைச்சு உலாவிக்கிட்டு இருக்கோம். சுத்துறோம், வெளியே போறோம், வாரோம், பொம்மையை வாங்குறோம், வீட்டுல வைக்கிறோம். இன்னைக்கு என்ன ரிலீஸ் ஆயிருக்கு போய் படத்துக்கு பாக்குறோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஆனால் எல்லா பிடிகளையும் பொம்மைகளாக்கி மேலே கொண்டிருக்கும் காமாட்சியை கற்பகாம்பிகையை நினைச்சு பொம்மலாட்டக்காரி நீதாண்டி அப்படின்னு அவங்க இடத்துல சரண் அடைஞ்சிட்டு அதுக்கெல்லாம் நம்மளுக்கு தூதுவராக இருக்கக்கூடிய மகான்கள் நான் இருக்கேன் என்று சொல்லக்கூடிய மகாபெரியவா காலில் படைய பாத சரணாகதி அடைஞ்சு இன்னைக்கு இந்த நவராத்திரி கொலுவை நம்ம அருமையா 5 நாளா கொண்டாடிட்டு இருக்கோங்க. அதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? சிவராத்திரி ஒரு நாள், நவராத்திரி 9 நாள். எப்பவுமே பெண்களுக்கு தான் ஒரு மெஜாரிட்டிங்க அதிகம். இன்னொன்னு சொல்ற, துறவிகளும் இந்த தாய் என்ற ஒரு விஷயத்தை மதிச்சுதான் இத்தனை துறவிகளும் வாழ்ந்திருக்காங்க. அது என்னங்கிறது சங்கரர்ல இருந்து மகாபெரிவால இருந்து நம்ம பின்னாடி சொல்ல போறாங்க. சரி, சாரதா தேவி அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான வார்த்தை. என்ன தெரியுங்களா? நான் சுவாமி மடத்தோட தொடர்புடையவங்க நான் சொல்றேன். அம்மா, உனக்கு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் மெய்யன்பர்களே உங்களுக்கு கஷ்டம் என்று நிஜமாக ஒன்று வந்தால் எல்லாத்தையுமே கஷ்டமா நினைக்க கூடாது. எல்லாம் கஷ்டம் என்று ஒன்று வந்தால் ஒன்று நினையுங்கள். எதை தெரியுமா? எதை? அம்மா, நான் ஒருத்தி இருக்கிறேன் என்று
நினையுங்கள். என்ன ஒரு பண்பான வாசகம், ஆஹா, என்ன ஒரு பணிவான வாசகம். பலே, நம்ம கஷ்டத்துல எல்லாம் நம்மள ஃப்ரீ பண்றாங்க பாருங்க. துன்பங்கள் ஃப்ரீ. ஆமா, அந்த துன்பங்கள் ஃப்ரீ எங்க வருது? சுகர் ஃப்ரீ மாதிரி துன்பங்கள் ஃப்ரீங்கிறது அம்மாவுடைய திருவடியிலன்னு சாரதா தேவி சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சாரதை மங்கலம் இருக்கிறதெல்லாம் அதையும் நாம வணங்கி இன்னைக்கு தெய்வத்தின் குரலை சொல்லி ஆரம்பிக்கிறோங்க. ஆமாங்க. இன்னைக்கு தெய்வத்தின் குரலை நான் எடுத்துட்ட ஒரு அருமையான கொட்டேஷன் என்ன தெரியுங்களா? என்ன? பெரியவா சொல்றதை நான் கொஞ்சம் சுருக்கி சொல்றேன். சரிங்க, அழகா சொல்றேன். ஆஹா, தியானத்தில் மூழ்கிட வேண்டும், அனத்திக்கும் மனசுதான் காரணம். காரணம் தியானம்னா என்ன அப்படிங்கறது அது ஒரு பெரிய டாபிக். அது டிக்கெட் போட்டு கேட்க வேண்டிய டாபிக். ஆமாங்க. தியானத்தில் ஈடுபடணும், அதுதான் நம்மளோட வில்லிசை லாங்குவேஜ். தியானத்தில் மூழ்கிட வேண்டும், அனைத்துக்கும் மனசுதான் காரணம் அப்படின்னு சொல்றார் பெரியவர். அதோட தொடர்போட தெய்வத்தின் குரல் என்னென்ன சொல்றாருங்கிறது ஒரு 5 நிமிஷத்துக்கு சொல்லிட்டு நம்ம அனுபவத்துக்குள்ள போவோங்க. சரிங்க. என்ன சொல்றாரு? மனசு ஆட ஆடத்தான், ஆடிக்கிட்டே இருக்கத்தான். இங்க இருந்துகிட்டே விசாவை நினைப்போம், அமெரிக்காவுக்கு போவோம். அங்க இருந்துகிட்டே எப்படா வரலாம்னு நினைப்போம். அவன் போன்னு சொல்லிட்டானா வந்துருவோம், அல்லது இங்க இருந்து போக முடியலன்னா கஷ்டப்படுவோம். இது எல்லாம் எதனாலன்னா மனசு ஆடுறதுனால. மனசு ஆட ஆட எல்லா கஷ்டங்களும் வரும். அடுத்து பெரியவா ஒண்ணு சொல்றார் தெய்வத்தின் குரல்ல, ஆசைப்படாதே என்று இந்த மனசை இழுத்து வைக்க முடியவில்லை. உண்மைதானுங்க. வருஷ முடிவுல பாருங்க, எத்தனை பேர் கேலண்டர் கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பான். ஆசை யாருக்கும் கொடுக்க மாட்டான். அடுத்த டிசம்பர் கரெக்டா 24 டிசம்பர் வரும்போது அத்தனையும் குப்பையில போடும். பாத்தீங்களா? இருக்கிறத யாருக்காவது கொடுக்கலாமே. நமக்கு நீ 10 கேலண்டர் போட்டாலும் நம்மளுக்கு இன்னைக்கு அக்டோபர் 19 தானே. மாறுமா? 10 கேலண்டர் இவர் வச்சிருக்காரு சார், டேட்டை மாத்திப்போன்னு மாத்த முடியுமா? ஆக எத்தனை கேலண்டர் வச்சு என்ன, எத்தனை வாட்ச்ல அமுக்கி பார்த்தா என்ன, அமுக்காம பார்த்தா என்ன, டேட் இஸ் 1. அதே மாதிரி ஃபேட் இஸ் 1. எல்லாருக்கும் சுனாமினப்ப எல்லாம் வீட்டுல அமைதியா உட்கார்ந்தோம். எல்லாருக்கும் கொரோனாப்ப எல்லாரும் வீட்டுல அமைதியா உட்கார்ந்தோம். ஆக நோய் வந்தாலும் ஈக்குவலா கடவுள் நம்மளுக்கு கொடுக்கும் போது ஒன்றையும் நமக்கு குணப்படுத்துகிறார். என்னன்னா, மனிதா நீ துள்ளி ஆடாதப்பா, ஆசைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா என்ன சொல்ற, நான் உபன்யாசத்தில் தியானம் பற்றி பேசும்போது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நீங்க போகும்போது நினைக்க வேண்டிய விஷயம் அது. ஒரு வஸ்துவை நினை என்பே, பெரியவா வார்த்தது. ஒரு வஸ்துவை நினை என்பே. நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீர்கள்? ஒரு க்ஷணம் உங்கள் மனம் அடங்கினார் போல் அதை நினைப்பீர்கள். ஆனால் அடுத்த க்ஷணமே திசை மாறி செல்கிறீர்கள். நம்மை நமக்கு காட்டுகிறார். ஃபைனலா ஒரு கிளைமாக்ஸ் சொல்றார். பேசாமல் இரு என்றால் வாய் சற்று கட்டுப்படும். பார்க்காமல் இரு என்றால் கண் சற்று கட்டுப்படும். ஆனால் மனசிடம் எதையும் நினைக்காமல் இரு என்றால் அது முடிவதில்லையே. எதையும் நினைக்காமல் இரு என்றால் முடிவதில்லையே. இந்த மனசை அடக்குவதை யோகம் எனும் நிலை. மையன்பர்களே, அந்த யோகம் எனும் நிலைக்கு பயணிங்கள். இதுக்கு 5 பொருள் முக்கியம்ன்றாரு. நம்ம இந்த 5 பொருளை ஞாபகம் வச்சுக்கணும். வெளியில போனா நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு? ஆதார் கார்டு ஞாபகம் இருக்கு, பேன் கார்டு ஞாபகம் இருக்கு, ஏடிஎம் கார்டு ஞாபகம் இருக்கு, கிரெடிட் கார்டு ஞாபகம் இருக்கு, ரேஷன் கார்டு ஞாபகம் இருக்கு, எல்லாம் ஞாபகம் இருக்கு, இருக்கணும் தான். நாம் இந்த மனிதன் என்பதற்கு அடையாளம் அதுதான். அந்த 5 நீங்க நினைச்சு வணங்குற மாதிரி, 1 அகிம்சை, 2 சத்தியம், 3 ஆசை இல்லா நிலை, 4வது மன தூய்மை, 5வது புலன்கள் கட்டுப்பாடு என்று தெய்வத்தின் குரலிலே நமக்கு பரமாத்மா அவர்கள், பரமேஸ்வரன் அவர்கள், நம்மளுடைய பரமாச்சாரிய அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம முதல் அனுபவமா எதுக்கு போறோம்னு கேட்டீங்கன்னா, அற்புதமான கவிஞர் வாலி. முதல்ல அவர் பாடின பாட்டை உங்களுக்கு பாடிட்டு அவரோட அனுபவத்துக்குள்ள நான் போறேன். சரிங்க. அருமையான பாடல் இது. கர்நாடக சங்கீத உலகத்துல சுதாமா முதற்கொண்டு எல்லாரும் பாடிய பாடல், நாமளும் பாடும் பாடல், எல்லோரும் ரசிக்கும் பாடல். என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் பெரியவாளை சந்திக்க போகும்போது என்ன நடந்தது, உண்மையா அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற பதிவை நான் வச்சிருக்கிறேன். சரி, அப்படியா சொன்னாரு அப்படின்னு நீங்க கேட்கவே முடியாது. ஏன்னா அப்படிதான் சொல்லியிருக்காரு அவரு. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தன்னை உணர்ந்த நிலையை சொல்லியிருக்காரு. நம்மளோட வள்ளலார் ஒரு பாட்டுல பாடுவார் தெரியுமா? தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. உலகத்துல முடியாதது என்ன தெரியுங்களாங்க? என்னங்க? செல்ஃப் ரியலைசேஷன் கஷ்டம்.
சும்மா ஒரு குற்றம் செய்யாதவனை குற்றம் செய்தான் நம்ம சொல்ல போறதில்ல. நீதானப்பா இந்த குற்றம் செஞ்சாயன்னு கேட்டா நான் இல்லை அவன். கொஞ்ச நாள் பிறகுனா கல்லூரியில சார் நான் இல்ல சார் அவன் என்னையே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கல்லூரி காலத்துல கொஞ்ச நாள் கழிச்சு ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு ஒரு பையனை கேட்டா எங்க அம்மா அப்பா எல்லாம் செய்ய வேண்டிய நேரத்துல எதையும் செஞ்சு வைக்கல அதனால கஷ்டப்படுறேன் அம்மா மேல குற்றம். சரி அம்மாவும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அப்பாவும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்டா இப்படி லைஃபை வீணடிக்கிறேன்னு கேட்டா எல்லாம் வாட்ச மோசம் சார். மனைவி மேல குற்றம். அதுவும் கேட்டு மனைவியை குற்றம் சொல்லி அப்பா அம்மாவை குற்றம் சொல்லி இதெல்லாம் குருவை குற்றம் சொல்லி எல்லாம் குற்றம் சொல்லி எப்படி சார் ஒருத்தர் நல்லா இருப்பான்? நல்லா சீரழிஞ்சு போச்சுன்னா விதி சார் அப்படிமா விதியை குற்றம் சொல்லுவான். விதியை முடிச்ச உடனே விதி கஷ்டத்தால டாக்டர் கடைசியில விதியை நம்ம டாக்டர் தானே கொண்டு போய் சொல்லுவோம் உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு கொண்டு போய் அவனை போட்டா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தா காப்பாத்திருப்பேனே உங்க குற்றம் அவர் நம்ம மேல சொல்லிட்டு. ஒரு மனிதனானவன் குற்றத்தை சர்க்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும் நீதான் 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் கவியரசர் வாலி அப்படி அல்ல. என்ன குற்றத்தை தன் மீது சுமத்தி கொண்டார் என்பதை கொஞ்ச நேரம் சஸ்பென்ஸ் வச்சு சொல்றேன் அப்புறம் கேளுங்க. ஆனா அவருடைய பாடல் சங்கீத உலகத்திலே அற்புதமான இடத்தை பெற்றிருக்கிறது. என்ன தெரியுங்களா? அது சூரசம்ஹாரம் அடுத்த மாசம் வரப்போகுது. அதனால அதுக்கு முன்னாடியே அந்த பாட்டை சொல்றேன். கூவி அழைத்தால் குரல் கொடுப்பார். முருகான பாடுவாங்க பாரு. யார் பாடினாலும் இனிமையா இருக்குங்க. காரணம் என்ன தெரியுமா? பாட்டுல ஜீவன் இருக்கு. அதுதான் ரீசன். எல்லாரும் பாடினா நல்லா இருக்கே எப்படின்னா பாட்டுல எழுத்துல ஜீவன் இருக்கு. அந்த எழுத்துல ஜீவன் இருக்கு இல்லையா? அதை இதயத்துல கொண்டு வந்து கொடுக்க போறார் உங்க கலைமகன். அதுக்கப்புறம் வாலி பெரியவங்களை சந்திச்சார். உண்மையை சொல்றார். அவர் என்ன சொன்னார்? என்ன ஆசீர்வாதம் பண்ணார்? உருகி போய் கடைசியில என்ன விருத்தம் பாடுறார்? அது விருத்தமா? அவர் மேல அவருக்கு இருந்த வருத்தமா? அதுக்குள்ள நல்ல அறுத்தமா? பொறுத்திருந்து நீங்களே பட்டிமன்றம் போட்டுக்கொள்ளுங்க. ஆனால் இப்பொழுது பாடப்பொழுது கூவி அழைத்தால் குரல் கொடுப்பார். பலே பலே. கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். குமரா 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 என்று கூவி அழைத்தால் குரல் கொடுப்பார். குமரன் கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். பரம் குன்றம் ஏறி நின்று குமரா என்று கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். பரம் குன்றம் ஏறி நின்று குமரா என்று கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். பரம் குன்றம் ஏறி நின்று குமரா என்று கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். பரம் குன்றம் ஏறி நின்று குமரா என்று கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். பூவிதழ் மலர்ந்தருள் புன்னகை புரிவான். பூவிதழ் மலர்ந்தருள் புன்னகை புரிவான். பூவிதழ் மலர்ந்தருள் புன்னகை புரிவான். புண்ணியம் செய்தோர்க்கு கண் எதிரில் தெரிவான். பூவிதழ் மலர்ந்தருள் புன்னகை புரிவான். புண்ணியம் செய்தோர்க்கு கண் எதிரில் தெரிவான். புண்ணியம் செய்தோர்க்கு புண்ணியம் செய்தோர்க்கு புண்ணியம் செய்தோர்க்கு கழெதிரில் தெரிவான். கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். பரம் குன்றம் ஏறி நின்று குமரா என்று கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான்.
தேவியர் இருவர் மேவிய குகனை தேவியர் இருவர் மேவிய குகனை தேவியர் இருவர் மேவிய குகனை தேவியர் இருவர் மேவிய குகனை திங்களை அணிந்த சங்கரன் மகனை தேவியர் இருவர் மேவிய குகனை திங்களை அணிந்த சங்கரன் மகனை பாவலர் போற்றுதும் பாடிய வேதனை பாவலர் போற்றுதும் பாடிய வேதனை பாவலர் போற்றுதும் பாடிய வேதனை பொல்மையில் ஏறிடும் பொல்மையில் ஏறிடும் சண்முக நாதனை பொல்மையில் ஏறிடும் பொன்மையில் ஏறிடும் பொல்மையில் ஏறிடும் சண்முக நாதனை கூவி அழைத்தார் குரல் கொடுப்பான் பரம் குன்றம் ஏறி நின்று குமராயரு கூவி அழைத்தார் குரல் கொடுப்பான் முருகல் கூவி அழைத்தார் குரல் கொடுப்பான் குமரல் கூவி அழைத்தார் குரல் கொடுப்பான் வேலல் கூவி அழைத்தார் குரல் கொடுப்பான் சரவணல் கூவி அழைத்தார் குரல் கொடுப்பான் கார்த்திகேயன் கூவி அழைத்தார் குரல் கொடுப்பான் குமரா குமரா சபாஷ், அற்புதம். புண்ணியம் செய்தோர்க்கு அருள் செய்வான் முருகன். புண்ணியம்ங்கிற வார்த்தை என்ன தெரியுங்களாங்க? என்ன? ஒரு சின்ன விளக்குறீங்களா? நல்ல ரசிகர்கள், அதனால சொல்றேன். ஆஹா, ரமண மகரிஷி எல்லாருக்கும் தெரியும். ஆமா. கார்த்திகை வந்தாதான் கிரிவலம் ரமணாசிரமங்கிறது இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, தெரிய வேண்டியவங்க. ஆமா. ரமண மகரிஷி ஒரு நாள் ரொம்ப கால் வலியில இருந்தாராம். ஓஹோ. உடனே எல்லாரும் அவா சிஷ்யர்களா என்ன சொன்னாங்களாம், சாமி ரொம்ப கால் வலிக்குது, நீங்களே நான் பிடிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. சரி. உடனே நான் பிடிக்கிறேன். 2 கால் தான் இருக்கு, ஆனா 10 பேர் இருக்காங்க பிடிக்கிறதுக்கு. நான் பிடிக்கிற சாமி, நான் பிடிக்கிற சாமி, நான் பிடி, ஐயோ நான் பிடிக்கிறேன், நான் தான் பிடிப்பேன், நான் தான் பிடிப்பேன் இப்படின்னு ஒரு 10 பேர் கூட சேர்ந்து சொல்லும்போது, எதுக்காக நீங்களா பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க கால் பிடிச்சு விட்டா எனக்கு புண்ணியம் வருமே. உடனே ரமணர் எதுவுமே பேசலையாம், அவரே பிடிச்சிக்க ஆரம்பிச்சாராம். என்ன சாமின்னாங்களாம், அந்த புண்ணியம் எனக்கே வரட்டும். புண்ணியம் என்ற வார்த்தை அப்படி சேர்க்கப்பட வேண்டியது. அடுத்தவரை வேலை செய்ய வச்சு ரசிக்கிறதெல்லாம் அழகு. அதுவும் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, நல்ல ஒரு வில்லுப்பாட்டு பாணியில பேசியிருக்காரு அவரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயம் வந்து சைலண்டா, நீ ஏன் பிடிக்கணும், நீ ஏன் பிடிக்கணும் கேட்கல, அமைதியா அவரே பிடிக்க ஆரம்பிக்கிறேன். என்ன சாமி அப்படின்னு கேட்டாங்க. அந்த புண்ணியம் எனக்கே வரட்டும். அவங்க மனசும் கவலைப்படலை பாருங்க. அதுதான் அந்த புண்ணியம்ன்ற வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம். வாலி நம்மளுடைய அருமையான கவிஞர், எனது தந்தையாரின் மிகச்சிறந்த சகோதரர்.
பல விஷயங்கள்ல அவங்க 2 பேரும் ஒண்ணா விருது வாங்கியிருக்கிறாங்க, ஒண்ணா சந்திச்சிருக்காங்க, பல மாநாடுகள் ஒண்ணா பேசியிருக்காங்க. வாலி அண்ணா முன்னாடி இப்படி வில்லுப்பாட்டு பாடியிருக்கிறோம், அடியேனும் பாடியிருக்கிறேன், அப்பாவும் பாடியிருக்காங்க, கலைமகனும் பாடியிருக்கிறான். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். என் கணவரும் பாடியிருக்கிறார். இதெல்லாம் ட்ரூ. அவங்களாம் பெரிய கவிஞர்கள் பார்த்த ட்ரூ. ஆனா என்ன பண்ற, இவ்வளோ பேசுறவரு, எல்லாரிடமும் ஏதோ பேசி பேசி விளக்கம் சொல்பவர், மகாபெரியவாளை சந்திச்ச உடனே உள்ள வந்தார். சரி, ஒரு மூலையில கைகட்டி நின்னார். குழந்தையை போல தேம்பி தேம்பி அழுதார். உடனே எல்லாரும் சுத்தி இருக்கவாள்லாம் கேட்டாங்களாம், என்னாச்சு வாலிக்கு? இப்படி அவர் அழுது பார்த்ததே இல்லை. ரொம்ப கலகலப்பா பேசக்கூடிய டைப்பு. இப்படி அழுது பார்த்ததே இல்லை. உடனே சரி வெளியில வரட்டும் கேட்போம் அப்படின்னு எல்லாரும், இவரோட ரசிகர்கள் அவரோட பக்தர்கள் 2 பேர் நிறைய பேர் இருக்காங்க. வாலி வெளியே வந்தார். அழுது முடிச்சு தீர்த்து வெளியே வந்தார். உடனே எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் அழுக? என்ன அவர்கிட்ட எதுவுமே பேசலையே? மகாபெரியவா தரிசன மகிமை எவ்வளோ கதையா சொல்கிறோம், எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க, எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. வாலி ஐயா நீங்கள் எதுவுமே பேசலையே. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, செய்த பாவங்கள் என் கண்முன்னே வந்தன, என் மனம் தாங்கவில்லை, குமுறி குமுறி அழுதேன், என்னுடைய பாவத்தை அவருடைய திருவடியில் சமர்ப்பித்து விட்டேன், இனி அவருடைய ஆசீர்வாதத்தில் நான் புண்ணியவானாக மாறுவேன் என்று சொன்ன கவிஞர் தன்னை அறிந்தின்ற வெண்ணிலாவைக்கு உதாரணமான கவிஞர். இது அவர் சொன்னது. நம்ம கரெக்டாக சொல்ல போனால் எந்த வார்த்தையும் கூட்டாம குறைக்கான பெரிய கவிஞர் இல்லையா, நமக்கு தெரிஞ்ச கவிஞர் இல்லையா, அன்புள்ளவர் இல்லையா. என் பாவங்கள் தீர்ந்து விட்டன மகாபெரியவாளை சந்தித்தவுடன், அவருடைய தரிசனம் கிடைத்தவுடன் என்று உண்மையை ஒப்புக்கொள்ளும் வாலிக்குத்தான் தெய்வீக பாடல்களை எழுதக்கூடிய அற்புதமான வரம் கிடைக்கும். அப்படி ஒரு கரம் கிடைக்கும். அப்ப அவர் என்ன பாட்டு எழுதினார்னா, இந்த பாட்டு ரொம்ப பிரபலம், ஆனா யாருக்கும் தெரியாது. ஏன்னா அங்கங்க யூடியூப்ல வந்தா தானே அது தெரியாது. கிளிக் ஷேர்ல இதுக்கு கிடையாது. ஏன்னா மெய்ய உருக்கி வருத்தத்தோடு ஒரு விருத்தம் பாடி இருக்கிறார். அத கலைமகன் டியூன் பண்ணியிருக்கான். இருந்தாலும் நான் இலக்கியமா சொல்றேன். ஏன்னா நான் கவிஞர் மகள், நானும் உங்கள் ஆசையில் எழுதுவதனால், கவி எழுதுவதனால் சொல்கிறேன். பார்த்த கண்டறியாதன கண்டேன் தலைப்பு. மகாபெரியவாளை பார்த்து அந்த அனுபவத்துக்கு அவர் எழுதிய பதிவு கண்டறியாதன கண்டேன். பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அலம்புகின்ற தீர்த்த பெருக்கை, திருவாசகத்து உட்கருத்தை, கூர்த்த மதியால் ஞான குறிப்பு உணர்த்தும் தெய்வ மூர்த்தத்தை முழு முதலை முன்கண்டு தண்டனிட்டேன். அடுத்தது அவர் பாடின காதல் பாட்டெல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இது ஞாபகம் இருக்குமா? நான் அதை எடுத்து எழுதி வச்சேன். கீழ்த்திசை கதிரோன் சற்றே கிணற்றோரம் கிளர்த்தெழுந்து. இது ஒரு அழகான சீன் சார். அது என்ன இருந்தாலும் சினிமாக்காரர்ல, எப்பவுமே பகவான் நம்முடைய பரமாச்சாரியா கிணத்துக்கிட்ட இருந்து காட்சி தர்றது ரொம்ப அதிகம். கலவையிலையும் சரி, இங்கேயும் சரி, நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால சொல்கிறேன். கீழ்த்திசை கதிரோன் சற்றே கிணற்றோரம் கிளர்த்தெழுந்து வாழ்த்திசை பாடுதற்கோ வந்தனன் என்று அயர்ந்தேன். சீழ்பிடித்திருக்கும் உள்ள செம்புன்னை சீலம் என்னும் வாழ் பிடித்து அறுத்து ஆற்றும் வைத்தியனோ என்று அதிர்ந்தேன். எனக்கு முன்னால இருக்கிற பரமாச்சாரியா டாக்டரா, மருத்துவரா என்று அதிர்ந்தேன். ஏனென்றால் என்னோட மனதில் இருந்த புண்ணெல்லாம் பண்ணாகியது, புண்ணெல்லாம் குணமாகியது. பார்த்த மாத்திரத்தில் என் பாவத்தை கொட்டி தீர்த்தேன், நான் புண்ணியவானாகிவிட்டேன் என்று உண்மையை ஒப்புக்கொண்ட அற்புதமான கவிஞர் வாலி. அவர் எழுதிய பாடல் வைத்தியனோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருல, தூக்கி வள்ளலார் இன்னொரு தடவை சொல்ற. நல்ல மருந்து மருந்து எது? சிவன். சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து. நாத மரு உலகத்துல மருந்தெல்லாம் பிராண்ட் போட்டு வாங்கி விக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தற்காலிகமானதுதான். நாம சொல்லல, மகான்கள் சொல்றாங்க. எது சார் உலகத்திலே மருந்து? எது? வைத்தியநாத மருந்து. யார் சார் உலகத்திலே வைத்தியன்? வாலி சொல்கிறார். வானா சொல்கிறது வள்ளலார் வைத்திய மருந்து என்று இறைவனை. வாவண்ணா வாலி சொல்கிறார் வைத்தியனோ சந்திரசேகரந்த சரஸ்வதி சுவாமிகள் என்று. அவர் பாடிய விருத்தத்தை, அவர் நெஞ்சில் உள்ள வருத்தத்தை அர்த்தத்தோடு பாடப்போகிறார் கலைமகன்.
பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை எலம்புகின்ற பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அலம்புகின்ற தீர்த்த பெருக்கை திருவாசகட்டுட்கருத்தை கூர்த்தமதியால் ஞான கூர்த்தமதியால் ஞான குறிப்பு கூர்த்தமதியால் ஞான குறிப்பு உணர்த்தும் தெய்வமூர்த்தத்தை முழு முதலை முன்கண்டு முழு முதலை முன்கண்டு தண்டனிட்டேன் முழு முதலை முன்கண்டு தண்டனிட்டேன் கீழ் திசை கதிரோன் சற்றே கீழ் திசை கதிரோன் சற்றே கிணற்றோரம் இளர்ந்தெழுந்து கீழ் திசை கதிரோன் சற்றே கிணற்றோரம் இளர்ந்தெழுந்து வாழ்த்திசை பாடுதற்கோ வந்தனன் என்றயர்ந்தேன் சீழ்பிடித்திருக்கும் உள்ள செம்பொன்னை சீலமென்னும் சீழ்பிடித்திருக்கும் உள்ள செம்பொன்னை சீலமென்னும் வாழ்பிடி தடுத்தாற்றும் வாழ்பிடி தடுத்தாற்றும் வைத்தியனோ என்றதிர்ந்தேன் வாழ்பிடி தடுத்தாற்றும் வாழ்பிடி தடுத்தாற்றும் வைத்தியனோ என்றதிர்ந்தேன் வைத்தியனோ என்றதிர்ந்தேன் வைத்தியனோ என்ன ஒரு பாவமான பாட்டு. இப்போ நம்ம அந்த முதல் அனுபவ தரிசனத்தை ஜெய ஜெய சங்கர கோஷத்தோடு நிறைவு செய்கிறோம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. அடுத்த அனுபவம் வந்து ரொம்ப ஒரு உணவுக்கும் உணர்வுக்கும் ரொம்ப அழகான அனுபவங்க. ஆஹா, கீரை தெரியுமா சார்? கீரை ஆமா, நல்லா தெரியுமே. நல்லா தெரியுமா? ஆமா. உங்க மனைவி நல்லா சமைப்பாங்களா? மனைவியும் சமைப்பா. எனக்கு அதுல ஒரு பெரிய அனுபவமே இருக்கு. அது கண்டிப்பா நீங்க சொல்ல போறீங்க. இதை சொன்னப்புறம் நீங்க சொல்ல போறீங்க. பொதுவா உங்க மனைவி எப்படிங்க சமைப்பாங்க? நல்லா சமைப்பாங்க. சரி,
நல்லா இருந்தா என்ன சொல்வீங்க? நல்லா இருந்தா அதாவதுங்க, ஆ, நான் என்னுடைய நண்பர்களுக்கு என் மனைவி சமைச்சதை கொண்டு போய் கொடுத்தேன். சரி ஒண்ணா உட்காந்து பகிர்ந்து சாப்பிட்டோம். சரி. அப்ப சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆ, உடனே நண்பர் கேட்டார், சரி. எப்படி சார் இதுல இவ்வளவு நல்லா இருக்க, ம். என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் இதுல என்னென்ன போட்டிருக்காங்கன்னாரு. ம், சார் இந்த மாதிரி தான் நான் என் மனைவி கிட்ட கேட்டேன். சரி ரொம்ப நல்லா இருக்கு, என்னம்மா இதுல போட்டிருக்கேன்னு கேட்டேன். சரி. இதுக்கு ஒரு வினோதமான அதாவது இதுல இல்லாத ஒரு விளக்கம் எல்லாம் வந்தது. என்ன? நான் கேட்டது என்ன இன்கிரீடியன்ஸ் இதுல என்ன இருக்குன்னு கேட்டேன். ம், சரி என்னென்னலாம் போட்டு சமைச்சேன். சரி. அதுக்கு என் மனைவி சொன்னது, ம், அன்பு, பாசம், பரிவு, நேசம் இவ்வளவு சேர்த்து சமைச்சதுதான் அதுன்னா. ம். அதுல இதை நான் என் நண்பர்கிட்ட சொன்னப்போ நண்பர் சிரிச்சார். ஆமா, ஏன்னா இது எந்த கடையிலையும் கிடைக்காது. விலையில்லா பொருளாச்சே, ஆஹா. விலை மதிக்க தகுந்த பொருளாச்சே இல்லையா? ஆ. இந்த கீரையில என்ன சார் பெரியவாளோட தரிசன அனுபவம்? ஆஹா. சூப்பர் இன்சிடென்ட் இது. நீங்க வந்திருக்கவா எல்லாரும் ரொம்ப பாக்கியசாலி. ஆஹா. படிச்ச நானும் பாக்கியசாலி, சொல்ல வச்ச கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாக்கியசாலி, பலே ராமசாமி அண்ணாவும் பாக்கியசாலி. அதாவது ம் பெரியவா வந்து எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சரிசமமா பழகக்கூடியவர். ம். ஒரு வாட்டி பாரத பிரதமர் அவர்கள் இந்திரா காந்தி வந்து தரிசனம் அப்படின்னு வந்தப்போ பெரியவா மௌன விரதம். ஓஹோ. அவர் பேசக்கூடாது ம். அப்படின்னு அவருக்கே அவர் கட்டுப்பாடு போட்டுக்கிட்டாரு. சரி. ஆனா ம். வந்திருக்கிறது பிரதம மந்திரி, ஓ பேசலன்னா என்ன சொல்லுவாங்களோ எதுவும் அவர் நினைக்கல. அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. ஆமா. அதெல்லாம் நினைச்சா சன்னியாசியான்னு பின்னாடி சொல்றாரு. அதெல்லாம் நினைக்கல. ஆ. அந்த அம்மாவை பார்த்த உடனே ஆசீர்வாதம் பண்ணி பேசணும்னு தோணிச்சான். ஓ நல்லா இருக்குல்ல, விஷயம் நல்லா இருக்கு பாருங்க. அதனால அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இருக்கு. ஆ. கூட சகாக்கள் வந்திருப்பாங்கல்ல. ஆமா. இப்ப நமக்கே ஒரு 7 பேர் இருக்கோம் இல்லையா? ஆமா. அவளுக்கு கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அவ அந்த மாட்டை மட்டும் பேசிட்டு மற்ற பாட்டெல்லாம் மௌன விரதம்னு சொல்றது ம். பிடிக்காத பெரியவருக்குன்னு அற்புதமாக பதிவு செய்கிறார். ஓஹோ. எல்லார்ட்டையும் பேசினார். அன்னைக்கு மௌன விரதத்தை தளர்த்தி கொண்டார். ஆ. அத்தனை கூட்டத்துக்காக உங்களுக்கு தெரியாது வந்துட்டாங்க, எல்லாரிடமும் பேசுறார். அப்படித்தான் ம். இந்த ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப ஒரு சிஷ்யருக்காக அவர் எப்படிலாம் சொல்லியிருக்காரு பாருங்க. ஓஹோ. அருமையான அனுபவம், மடத்தில் பெரியவருடைய உணவு பற்றிய அனுபவம். ஓஹோ. அவர் என்ன சாப்பிடுவார் தெரியும்? ம். 108 பொரி. பொரி. ஆமா, அவர்கிட்ட இருக்கிறது பொரி, இல்லாதது அரி, இல்லாதது ஒரி. ஓ. நம்ம கிட்ட அதெல்லாம் இருக்கும். ஆமா. ஆனா அவர்கிட்ட அரி உண்டு, ஹரிநாமம் உண்டு. ம். அப்புறம் என்ன தெரியுமா? ஆ. அவருடைய உணவு பட்டியல பாத்தீங்கன்னா, ஆ. நம்ம எல்லாம் போன உடனே ஹோட்டல்ல போன உடனே ஆ. பெரிய பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி ஒரு புக்கு கொண்டு வந்துருவாங்க. ஆமா. அதை படிக்கிறதே போருங்க, எனக்கு அதை பிடிக்காது. அதை படிச்சு பிடிச்சதை சொல்லணுமா? படிச்சதில் பிடிச்சதுன்னு வாட்ஸ்அப்ல வராது, பரவாயில்ல. ஆ. படிக்கிறதே சார் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகுது. ஆ. இப்படி பார்த்து அவ்வளவு கடைசியா பெரிய புக்கு கொடுக்குறான். பார்த்துட்டு கடைசியா 2 இட்லி 1 தோசை சொல்ல போறோம். கொஞ்சம் மிஞ்சி போனா வடை போண்டா சொல்லுவோம். ஆ. என்னத்த வினோதமா சொல்லிட போறோம் சொல்லுங்க? அதானே. அவன் தான் என்ன வினோதமா கொடுத்துட போறான்னு சொல்லுங்க. ஆ. அப்புறம் வினோதமா சாப்பிட்டா மறுநாள் தெரியும் அதோட கஷ்டம். வயிற்று வலிக்கும் கால் வலிக்கும் எல்லாம் பண்ணோம். ம். சோ நான் என்ன சொன்னேன்னா, ஆ. அவர் சொல்ற அழகு பாருங்க. அருமையான அனுபவம், மடத்தில் பெரியவாளுடைய உணவு மிக எளிமையானது. ஆஹா. இப்ப நான் சேர்த்தேன். ம். ஆக மெனு தர்மம் அல்ல, ம். அதுக்குள்ள இருப்பது மனு தர்மம். மனு தர்மம் என்னன்னா, ஆ. ஒரு உணவு கிடைச்சதுன்னா அதை வாழ்த்தணுமா, ஆஹா. அதுக்கு மகிழ்ச்சி அடையணுமா, ஆ. அது என்னைக்கும் நிரந்தரமா கிடைக்கணும்னு அதை போற்றி பாராட்டணுமா ஆஹா. அப்படின்னு சொல்லுது மனுஸ்மிருதி. ஓ. என்ன ஒரு அழகான உணவுங்கிறது சாதாரணமா சாப்பிட்டுட்டு வெளியில போறது அல்ல. ஆ. சுவாமிக்கு என்ன பிடிக்குமா? இளவயதில் கீரை, ரொம்ப கீரை பருப்பு ரொம்ப பிடிக்குமா இளவயதில். சரி. செஞ்சு கொடுத்தது மதிமகாலட்சுமியா இருப்பாங்க. 13 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு இல்லையா? ஆமா. அப்புறம் வயதான பின் ம். வாழைக்காய் மாவு மோர் பிரதானமா சாப்பிடுவாரா. ஓஹோ. வாழை சார்ந்த பொருள்கள், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய் சன்னியாசிகளுக்கு ஏற்ற உணவு. ஓ. இது ஏன் தெரியுமா? ம். ஒரு கருத்தை பதிய வைக்கிறேன். ஆஹா. ஏனென்றால் இவற்றில் தான் திரும்ப முளைத்து வரும் விதைகள் கிடையாது. ஓ. சோ சன்னியாசிகள் எல்லாத்தையும் அறுத்து விந்தவர்கள். ஆமா. ஒரு முறை அங்க ஒரு அருமையான சிஷ்யர் இருக்கார். சரி. அவர் என்ன பண்ணிட்டார்? ம். கீரை சார், கீரை ஆ. ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டார். ஓ. ஒரு நாள் நல்லா பண்றது இல்ல, சரி. அந்த நாள் ரொம்ப நல்லா பிரமாதமா பண்ணிட்டார். ஓஹோ. உடனே பெரியவா என்ன பண்ணிருக்கா, இதை படிக்கும் போது எனக்கு அப்படியே மனசு ஆனந்தமா இருந்தது. ஆ. தன்னை மறந்து
டேய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அந்த சிஷ்யனுக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போய் பாரதியாரோட பாட்டு மாதிரி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குது அப்படின்னால ஆஹா அந்த மாதிரி மேனி எல்லாம் சிலிர்த்து போய் பெரியவா நல்லா இருக்குடா, பெரியவா நல்லா இருக்குடா, பெரியவா பெரிய அப்படின்னு எல்லாத்தையும் பரப்பி நம்ம ஒரு சின்ன செய்தியவே இவ்வளவு சொல்றோமே, அவனுக்கு அவருக்குள்ள உணவு போயிருக்கிறத சமைச்ச கைனா எவ்வளவு பாக்கியசாலி. ஆஹா அதை யோசிச்சு பாருங்க. அவன் ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்கான். ஆஹா என்ன பண்ணா, மறுநாளும் அதே கீரை. எதுக்கு? எதுக்கு? பாராட்டு. பாராட்டு. பெரியவா சொல்லுவார் அதே அதே கீரை. அடுத்த நாள் அதோட பெரிய விஷயம் என்னன்னா, அங்க வந்து சாப்பிடுவா இல்லையா, ஆமா, அவளுக்கெல்லாம் அதே கீரை. ஓ எல்லாருக்கும் கீரை 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 கீரை, ஆல்வேஸ் கீரைக்குள்ள ஒரு கீரை. அருமையான விஷயம். எல்லாருக்கும் சொல்லி சொல்லி மடத்துக்கு பூரா இந்த கீரை ஒரு டாபிக் ஆயிடுச்சு சார். ஓ இந்த கீரை பெரியவா சாப்பிட்டாலுமே நம்ம ஊர்ல தான் என் வாயில வந்து அவள் ரொம்ப சந்தோஷமா கிடைக்குமே. பெரியவா சாப்பிட்ற தம்பி, பெரியவா சாப்பிட்ற கீரை அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஒரு சீசன். ரொம்ப முத்தி போன சீசன் என்ன தெரியுமா? சங்கராச்சாரியாருக்கு பிடிச்ச கீரை. போய் கடையில போய் கீரை பேரை சொன்னா கிடைக்காது, சங்கராச்சாரியாருக்கு பிடிச்ச கீரைனா கிடைச்சிரும். இது பெரியவா காதுக்கு வந்துச்சு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிண்டு கீரையின் பெயரே சங்கராச்சாரியாருக்கு பிடித்தமான கீரை என்று பேசப்பட்டது. பரமாச்சாரியா காதில் விழுந்தது. எடுத்தாரே ஒரு முடிவு. என்ன முடிவு? 15 நாள் உபவாசம். எதுவும் சாப்பிடல, தண்ணி சாப்பிடல, சாப்பாடு சாப்பிடல, பொரி சாப்பிடல, கீரை கிட்டையே போல, எதுவுமே சாப்பிடல. ஆனா எல்லாருக்கும் கவலை. பொதுவா அவர் வந்து மௌன விரதமும் உபவாசமும் இருந்தா தெரிவிப்பார் போல் இருக்கு. இப்படி தெரிவிக்காம இருக்காரு. எல்லாருக்கும் கவலை. சமைச்சு போட்ட சிஷ்யரிடம் எல்லாருக்கும் ஸ்பெஷலா கோபம். என்னன்னா, டே ஒன்னால தான்டா இப்படி பெரியவா உபவாசம் இருக்காரு. நீ கீரையை சமைச்சு போட்டு அதுக்கு பாராட்டுக்காக டெய்லி சமைச்சு போட்டு சங்கராச்சாரியாருக்கு பிடிச்ச கீரைன்னு வந்தது அவருக்கு தாங்காம தான் இப்படி இருக்கார் அப்படின்னு எல்லாரும் அவனை திட்டினாங்க. ஓஹோ, நியாயம் இருக்குல்ல, அப்படி திட்டுவாங்க சில பேர். நீ தான்ப்பா காரணம்னு ஒண்ணுமே இல்லாம இப்படி கை காமிச்சிட்டு இருப்பாங்க, தேடிட்டே இருப்பாங்களே. கரெக்டா சொன்னீங்க டீச்சர்ல. ஆமா. அது அப்போ வந்து 15 நாள் உபவாசம் கலைக்கிறார். பெரியவா அருள்வாக்கு கீரையை பற்றி ஒரு நல்ல கீரை கொடுக்கிறார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது விஷயம் என்னன்னா, ரொம்ப சுவையா சாப்பிட்றவங்களுக்கு இந்த சம்பவம் கீரையை விட அமிர்தமா இருக்கும். நான் முற்றும் துறந்த துறவி, ஆதிசங்கர பாதையில் சென்று மடாதிபதி ஆகியுள்ளேன். அப்படிப்பட்ட நான் கீரை பிடித்து போய் அது சங்கராச்சாரியாருக்கு பிடித்த கீரை என்று பெயர் வரும் அளவுக்கு நடந்து விட்டேனே. இந்த நிலை என் குருநாதர் பெயருக்கு களங்கம் வந்து விடுமோ என நினைத்தேன். அதன் முடிவுதான் அது. ருசித்து சாப்பிட்ட என் தவறுக்கு நானே பொறுப்பாளி. அதனால் அந்த உபவாசம் எனும் தண்டனையை நானே எனக்கு கொடுத்து கொண்டேன். எதன் மேலும் பற்றின்றி வாழ கடமைப்பட்டவனே சந்நியாசி. கடமைப்பட்டவனே சந்நியாசியின் பொறுப்பில் இருக்க வேண்டும். எதன் மேலும் பற்றின்றி வாழ வேண்டும் என்ற நிபந்தனை இந்த அல்ப கீரைக்கும் பொருந்தும். அல்ப கீரைக்கும் பொருந்தும். ஆனால் ருசியாக சமைத்த என் சிஷ்யன் பால் எந்த தவறும் இல்லை. அவன் நான் நன்றாக சாப்பிட வேண்டுமே என்ற அன்பில் தான் அப்படி அருமையாக செய்தான். அவன் தன் கடமையை சரியாக செய்தவன். தன் குருவின் திருப்தியை அவன் பார்த்தான். தயவு செய்து இனிமேல் அவனை யாரும் குறை சொல்லாதீர்கள். ருசித்து உண்டது என் குற்றம். ஒரு கீரைக்கு இப்படி அடிமையானால் நான் என்ன சந்நியாசி என்று முடிக்கிறார் மகா பெரியவர். இதுல இருந்து என்ன சார் தெரியுது? இதுல இருந்து எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. எனக்கு ஒண்ணு தெரியுது. நல்லா ஒருவேளை நான் சமைக்கலன்னா என்ன திட்டப்படாதுன்னு தெரியுது. திருமகன் சார்ட்ட ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மேட்டர். நல்லா இருந்தா கொஞ்சம் லேட்டா சொல்வார். அதுவும் கொஞ்சம் திட்டுற மாதிரியே இருக்கும். என்னடி பண்ண அப்படின்னு இருக்கும் டெலிவரி.
நல்லா இல்லைன்னா உடனே சொல்லிடுவார். அது இனிமே ருசியில் ஒன்றுமில்லை என்பதை பெரியவா சொல்லிய பின்பு கீரையில் இருக்கும் கீதையை நான் புரிந்து கொண்டேன். உங்களுக்கு எப்படிங்க அனுபவம்? இன்னைக்கு தாங்க பெரியவாவோட இந்த கீரை அனுபவத்தை இன்னைக்கு தான் நான் கேட்டேன். சரி, இது நாள் வரை நான் கேட்டதே கிடையாது. சரி, ஏன்னா எவ்வளோ நிகழ்ச்சி, காந்தி நிகழ்ச்சி, எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கேன். சரி, ஆனா இந்த இன்சிடென்ட் இப்பதான் நான் முதல் முறையா கேட்கறேன். ஓஹோ. இதை கேட்கும்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான அனுபவம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன? அதாவது டெல்லியில எங்க அத்தை இருக்காங்க. சரி. டெல்லியில அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். போயிருந்தப்ப அங்க என்னன்னா டெல்லியில பொதுவாக ரொம்ப கீரை கிடைக்காது. ஆனா இங்க இருக்கவங்க கீரை விரும்பி சாப்பிடுவோன்றதுனால இதே மாதிரி எனக்கு அன்னைக்கு முழு நாள் 3 வேளையும் கீரை சமைச்சு போட்டாங்க. கீரை சரி பரவாயில்ல, டெல்லியில கிடைக்காத விஷயம் பரவாயில்லன்னா அடுத்த நாளும் கஷ்டப்பட்டு வாங்கிட்டாங்க. ஓஹோ. ஏன்னா அங்க கிடைக்காத பொருளை என்ன கவனிக்கணும்னா அடுத்த நாள் வாங்கிட்டாங்க. அடுத்த நாள் 3 வேளை கீரை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா இது 6 வேளை ஒருத்தன் கீரை சாப்பிட முடியுமா? ரத்தமே பச்சாயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கீரை உள்ள இறங்குச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த காலையில முடிவு பண்ணேன், இன்னைக்கு நீங்க லஞ்ச் பண்ணாதீங்க. என் நண்பர் கூப்பிட்டுருக்காரு, ஏன்னா ஏதாவது ஒரு ஹோட்டல் போகணும்னு முடிவு வந்துட்டேன். கீரையில இருந்து தப்பிக்கணுமே. அதாவது 3 வேளையும் கீரை. ஆமா, கீரை இட்லி, கீரை தோசை பிரேக்ஃபாஸ்ட், கீரை சாதம் லஞ்சுக்கு, ஆமா, கீரை நூடுல்ஸ் டின்னருக்கு. ஏன்னா உங்களுக்கு டெல்லியில எல்லாம் நூடுல்ஸ் தான் கிடைக்கும். ஆமா ஆமா, டெல்லியில போய் அந்த மாதிரி கீரையை அப்படி ஒரு நிலைமை நான் பார்த்ததே கிடையாது. சரி, மூணாவது நாள் முடிவு பண்ணிட்டேன் ஹோட்டல் போனேன். எனக்கு ஒரு சந்தேகம், உங்க அத்தை இப்படி போட்டாங்களே, உங்க மாமனார் பேர் என்ன? மாமனார் பேரு இப்ப அவசியம் கேட்டே. எனக்கு தெரிஞ்சு நக்கீரரா? ஒரே கீரையா இருக்க வீட்டுல. அது சரி, இப்ப விஷயத்தை கேளுங்க. 3வது நாள் நான் இந்த கீரையில இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஹோட்டல் போறேன். சரி, அன்னைக்கு பார்த்தா நம்ம அந்த ஏரியால ஒரு நல்ல சவுத் இந்தியன் ஹோட்டல் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். எந்த பஸ் அங்க போவோம், எந்த மெட்ரோ போவோம்னு எனக்கு தெரியாது. சரி, 3 கிலோமீட்டர் மேப்பிங் போட்டு நடக்கிறீங்க. 3 கிலோமீட்டர் நடந்து அங்க போய் ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல பிடிச்சிட்டேன். சரி, என் சோதனை என்ன தெரியுங்களா? பெருசா போர்டு போட்டிருந்தான், கீரை ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு போர்டு இருந்தது. கீரை உங்களை சுத்தி சுத்தி வருது. அப்பதான் நான் நினைச்சேன், என்ன அதாவது இன்னைக்கு பெரியவா சொல்லும் போது இந்த விஷயம் அன்னைக்கே நான் ஒண்ணு நினைச்சது, கிடைச்சது திருப்தியா சாப்பிட்டுக்கணும். நாம எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு அடுத்தது தேடி போனோம்னா இப்படிதான் பின்னாடி வரும். எதையும் மதிச்சு நம்ம இருக்கிறத மதிச்சு சாப்பிட்டுக்கணும்ன்ற ஒரு உணர்வு எனக்கு அன்னைக்கு ஏற்பட்டது. இது பெரியவா வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு வந்திருக்குன்ற ஒரு நிலை வரும்போது, அடடே பரவாயில்ல, ஒரு மகனுக்கு நடந்தது ஒரு சாதாரண மகனுக்கு நடந்திருக்கு போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இசை சம்பந்தமா ஒண்ணு யோசிக்கும் போது உங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் என்ன தெரியுமா? என்ன? கீரவாணி. கீரவாணி ரொம்ப முக்கியம். அதுவும் நவராத்திரி நேரத்துல தேவி நீயே துணைன்னு தெரியாத குழந்தையும் பாடுமே, அருமையான விஷயமாச்சே. நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமாங்க, இந்த அனுபவத்தில் நாம் பெற்றுக்கொண்டதுக்கு ஜெய ஜெயசங்கர கோஷம் வரப்போது என்ன பெற்றுக்கொண்டோம்னா, மகாத்மா காந்தி நம்மளுடைய தேசத்தந்தை இல்லையா, அப்பா சொன்னதை கேட்கணும் இல்லையா? என்ன தெரியுமா சொல்றாரு? சுவை என்பது நாக்கில் இல்லைன்றார். அப்ப எங்க இருக்கு? அது கேளுங்க, எங்க இருக்கு? மனசுல இருக்கு. நல்லா இல்லாத சக்கரை போடாத டீயும் நல்லா இருக்கும் பழகினால், மனசு நல்லா. ஆமா, இவ்வளவு நாள் பழகி சுவையை தள்ளி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், தானா ஒரு சுவை கிடைக்கும். அதுதான் அன்பின் சுவை. அதத்தான் பாரதி எழுதினார், துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியும்படி கிளியே அன்புக்கு அழிவில்லை காடுகிறார். அறுசுவை விட்டுருங்க, 7வது சுவை தான் சார் அன்பு சுவை. அன்பு சுவையோட மனைவி பரிமாறது பழையதா இருந்தாலும் நல்லா இருக்கும். அன்னைய காலத்துல பழையதை நம்ம சாப்பிட்டோம், இப்ப தொட மாட்டேங்கிறோம். அமெரிக்காக்காரன் அதுல சத்து இருக்குன்னு போட்டு யூடியூப்ல போடுறான், அப்புறம் அதை நம்புறோம். இதெல்லாம் ஏன்னா அவர் சொன்னதை நம்ப கூடாது நான் சொல்லல, யாராவது எடுத்து சொன்னாதான் தெரியும்ன்ற நிலைமை நமக்கு இருக்க கூடாது. எதுக்குள்ள எது சத்து இருக்கு, சுவையை தள்ளி வைப்போம், அதற்குள் இருக்கிற சுதர்மத்தை ரசிப்போம், பொறுப்பை ரசிப்போம், அன்பை ரசிப்போம். இந்த கீரையில இருந்து நான் அடுத்த அனுபவம் போறதுக்கு முன்னாடி காதுக்கு ஒரு நல்ல அருமையான கீதம் வேணும் இல்லையா? கீரை தந்த கீதை போல கீதம் ஜெய ஜெய சங்கர கோஷம் அனைவரும் பாடுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய
சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா பாத யாத்திரை போகும்போது கூட போயிருந்தீங்கன்னா அந்த ஒரு உற்சாகமும் அனுபவமே தனிங்க. ஆஹா. 3 சக்கர சைக்கிள் வண்டியை பிடித்தபடியே நடந்து பல ஊர் போவார். ஓ. பெரியவா காரில் ஏறியதில்லை. டபுள் அண்டர்லைன். அததான் சொல்வேனே தவிர அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேன். பெரியவா காரில் ஏறியதே இல்லை. சந்நியாச கடமைக்கு அது எதிரானது என்பார்கள். பார்த்து இப்போ அதுல போக கூடாது அப்படிங்கறத நான் சொல்லல. அன்று பல்லக்கில் பயணம் அது முறை மரபு கூட. இதுல ஒரு அருமையான நிகழ்ச்சி தரிச அனுபவம் ஊர் மக்களை பற்றியது. ஒரு மனுஷன் கீரை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது ஒரு ஊர் மக்களை பத்தி ஊருக்கு எப்படி பெரியவா அனுபவம் கொடுத்தாருன்னு. வசந்த கிருஷ்ணாபுரம் இது ஒரு ஊர். சரி. அதுக்குள்ள நுழையிறார். கால்ல செருப்பு இருக்காது, கை சக்கர வண்டியை பிடிச்சுக்கிட்டு, சாப்பாடு இருக்காது. ஜெகத்குரு இல்லையோ, நமக்கு நல்லது நடக்கிறதுக்காக ஊரா போறார். அதே சமயம் அந்த ஊரோட நிலைமை என்னன்னா, குடிக்க தண்ணி இல்லாத ஊருக்குள்ள பெரியவா ஏன் வராரு அப்படின்னு பயந்து மக்கள் பாக்குற நிலைமை. தண்ணியே இல்லை சார். தண்ணி இல்லாத நேரத்துல மக்களுக்கும் தண்ணி இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை, வேற எந்த ஒரு அன்றாட காரியத்துக்கும் தண்ணி இல்லை. இப்படி இருக்கிற இடத்துக்குள்ள பெரியவா ஏன் வர்றாரு? இப்படி யாராவது பெரியவா வந்தா அப்படி கேட்போமா? பட் ஏன் அவங்க அப்படி கேட்கறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஊர் பெரியவர் வந்து வணங்கி, பெரியவா நம்ம ஊரோட நிலைமை உங்களுக்கு தெரியும், ஊர்ல வறட்சி ரொம்ப இருக்கு, உங்களோட ஆசீர்வாதம் வேணும், நல்லபடியா மழை பெய்யணும். உடனே ஊர் பெரியவங்களா சொன்னாங்களாம், பெரியவா எங்க ஊர் பகுதியில தங்குறது எங்களுக்கு அனுகிரகம் தான். சரி. ஆனா தன்னோட வருத்தத்தை சொல்லிக்கிறாரு. ஸ்நானம் பூஜை இதுக்கெல்லாம் நாங்க வெளியில போய் தண்ணி எடுத்துன்னு வந்து தரோம் அப்படின்னு ஒரு பக்குவமா அழகா சொல்றாரு. சரி. உடனே பெரியவா கைய காமிச்சு சொன்னதே போதும் அப்படிங்கிறார். ஒரே வேர்டு தான், சொன்னதே போதும். உடனே அவரோட பிரார்த்தனை ஆரம்பிக்கிறது. பெரிய மரத்தடி, வசந்த கிருஷ்ணாபுரத்தில் பெரிய மரத்தடி. மடத்து மக்கள் கிட்டத்தட்ட 100 பேர் 200 பேர் அங்க தங்குறாங்க. இரவு நேரம் கூடாரம் அமைத்து தீப்பந்தங்கள் பிடித்து பூஜை நடக்கிறது. எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறாங்க. தண்ணி இல்லங்கிறதையே மக்கள் மறக்கிற அளவுக்கு கூட வந்த மடத்து அன்பர்களின் உழைப்பு. தண்ணி இல்லைன்னு சொல்றது ஈஸி, அதுக்கு உடனே எப்படி அந்த வேலையை முடிக்கிறதுங்கிறது உழைப்புள்ள வாளுக்கு தான் தெரியும். சரி. நள்ளிரவு வரை பெரியவா விழித்து ஜபித்தபடி இருக்க இப்பதான் நீங்க அந்த அனுபவ அனுகிரகத்தை தரிசிக்கணும். மெல்ல மெல்ல வானில் மேகங்கள் திரண்டது. நள்ளிரவு முழுக்க பூஜை பண்றார், நள்ளிரவு முழுக்க ஜெபம் பண்றார், நள்ளிரவு முழுக்க மந்திரம் சொல்றார். வசந்த கிருஷ்ணாபுரத்துக்கு மழை வேணுமே, அந்த ஊர் பகுதி மக்கள் சந்தோஷமா இருக்கணுமே, வறட்சி இருக்க கூடாதுன்னு மேகங்கள் திரள ஆரம்பித்தன. ஜில் என்ற காற்று அடித்தது, மழை தூறல் ஆரம்பித்தது. நிதானமாக ஆரம்பித்த மழை 4 மணி நேரத்துக்கு, எவ்வளவு மணி நேரத்துக்கு? 4 மணி நேரத்திற்கு பெய்துகிட்டே இருந்தது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்களாம். அது என்ன பண்றதுன்னு தெரியலையா, அவ்வளவு எங்க போறதுன்னு தெரியாத அளவுக்கு மழை. இப்ப வில்லுப்பாட்டோட டெக்னிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை நன்றாக பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் போக முடியாது, மழை எப்படி பெய்ததுன்னு எழுதணும். அதான் எங்களுடைய கருத்து. வில்லுப்பாட்டோட ஃபார்மேட் இவ்வளோ கஷ்டத்துலயும் இன்ட்ரெஸ்டா வந்து உட்காரிங்கன்னு அந்த ஃபார்மேட் தான் வெற்றி. அது ஒரு அழகான ஃபார்மேட். அது அருள்மழை. நல்ல வார்த்தையை கவனிங்க, அப்பாவோட ஆசீர்வாதத்தில் அடியேன் எழுதியது. அருள்மழை, அனுகிரக மழை, வான்மேக மழை, மின்னல் இடிமழை, தரிசனம் அனுபவ மழை, ஆச்சாரியம் தந்த ஆசிமழை. அருள்மழை, அனுகிரக மழை, வான்மேக மழை, மின்னல் இடிமழை. அருள்மழை, அனுகிரக மழை, வான்மேக மழை, மின்னல் இடிமழை, தரிசனம் அனுபவ மழை, ஆச்சாரியம் தந்த ஆசிமழை. அருள்மழை, அனுகிரக மழை, வான்மேக மழை, மின்னல் இடிமழை. 3 ஸ்டான்ஸா 4 ஸ்டான்ஸா
பாஸ் ஆயிருக்கேன், எத்தனை மழை வருது பாருங்க. ஆஹா. எண்ணி கரெக்டாக சொன்னால் பரிசு. அது என்னன்னு கேட்காதீங்க, அன்பு மழை. தண்ணீர் மழை, மக்கள் கண்ணீர் மழை, நாம ஜப மழை, பூஜை வேத மழை. நாம ஜப மழை, பூஜை வேத மழை. தண்ணீர் மழை, மக்கள் கண்ணீர் மழை, நாம ஜப மழை, பூஜை வேத மழை. நாம ஜப மழை, பூஜை வேத மழை. வசந்த கிருஷ்ணா புறமழை, ரொம்ப உசந்த வானம் பொங்கும் மழை. ரொம்ப உசந்த வானம் பொங்கும் மழை. அருள் மழை, அனுகிரக மழை, வான்மேக மழை, மின்னல் இடி மழை. ஆறு ஊருணி கேரி கிணறுகள் அத்தனை வெள்ளம் உள்ள மழை. அத்தனை வெள்ளம் உள்ள மழை. ஆறு ஊருணி ஏரி கிணறுகள் அத்தனை வெள்ளம் உள்ள மழை. அத்தனை வெள்ளம் உள்ள மழை. ஆச்சாரிய சுவாமி வருகையே தந்த அமுத மழை பொங்கும் அன்பு மழை. தந்த அமுத மழை பொங்கும் அன்பு மழை. அருள் மழை, அனுகிரக மழை, வான்மேக மழை, மின்னல் இடி மழை. வறண்ட பூமி வாடிய தாகத்தை திரண்டு தீர்த்த வாக்கு மழை. திரண்டு தீர்த்த வாக்கு மழை. வறண்ட பூமி வாடிய தாகத்தை திரண்டு தீர்த்த வாக்கு மழை. திரண்டு தீர்த்த வாக்கு மழை. வாணிக்கும் வசந்த கிருஷ்ணபுரத்திற்கும் தரிசனம் தந்த தாரை மழை. தரிசனம் தந்த தாரை மழை. வானிற்கும் கிருஷ்ணாபுரத்திற்கும் விஸ்வரூபம் தாரை மழை. தரிசனம் தந்த தாரை மழை. அருள் மழை, அனுகிரக மழை, வான்மேக மழை, மின்னல் இடி மழை. நள்ளிரவிலும் நாராயணா நாமம் அள்ளி தந்த அமுத மழை. அள்ளி தந்த அமுத மழை. நள்ளிரவிலும் நாராயணா நாமம் அள்ளி தந்த அமுத மழை. அள்ளி தந்த அமுத மழை. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் குரல் மழை. எல்லோருக்கும் பெய்யும் குரல் மழை. அருள் மழை, அனுகிரக மழை, வான்மேக மழை, மின்னல் இடி மழை. அடுத்த வரி கேளுங்க. வெளியே போயிட்டா தண்ணீர் எடுக்கணும்னு சொன்னவர் வீட்டுக்குள் வெள்ளம் மழை. சொன்னவர் வீட்டுக்குள் தண்ணீர் மழை. வெளியே போயிட்டா தண்ணீர் எடுக்கணும்னு சொன்னவர் வீட்டுக்குள் தண்ணீர் மழை. சொன்னவர் வீட்டுக்குள் தண்ணீர் மழை. எங்கள் வில்லும் சொல்லும் ஆச்சாரிய தரிசனம் அனுபவம் சொல்லும் தமிழ் மழை. அனுபவம் சொல்லும் தமிழ் மழை. எங்கள் வில்லும் சொல்லும் ஆச்சாரிய தரிசனம் அனுபவம் சொல்லும் தமிழ் மழை. அனுபவம் சொல்லும் தமிழ் மழை. அருள் மழை, அனுகிரக மழை, வான்மேக மழை, மின்னல் இடி மழை. தரிசனம் அனுபவ மழை, ஆச்சாரியம் தந்த ஆசிமழை. அருள் மழை, அனுகிரக மழை, வான்மேக மழை, மின்னல் இடி மழை. கைதட்டல் மழை, கரகோஷ மழை. ஆஹா. அதாவது ஆ. இப்படி பண்ண உடனே பெரிய மழை வந்து ஆஹா. எந்த வீட்டுக்காரர் வெளியே போய் தண்ணி எடுக்கணும்னு சொன்னாரோ ஆ. அவர் 3/4 அடி தண்ணிக்குள்ள நிக்கார். ஓ. பெரியவா ஊருணி ஸ்நானத்தை முடிச்சுட்டு அனுஷ்டான பூஜை முடித்து கிளம்பினார். ஆ. கிளம்பும் போது ஒண்ணு சொல்றார், ஜெய ஜெயசங்கர கோஷம் வரப்போது. ஆஹா. கிளம்பும் போது ஒண்ணு சொல்றார், என்ன சொல்றார்? எல்லாரும் ம். ஊர் மக்கள் எல்லாம் எல்லாம் ஒத்துமையா இருங்கோ. பலே.
ஒரு இடத்துக்கு மழை வரலன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒத்துமை கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம். அந்த கம்மியை குறைச்சிடுங்கோ. அடுத்தது கொஞ்சம் ஒத்துமையோட வாழ பழகுங்கோ. ஏன்னா மழைங்கிறது சாதாரண இல்லை சார், அது ரொம்ப தேவை. நம்மளுக்கு கச்சேரி கடைஞ்சலா இருக்குன்னு நினைப்போம் சில நேரம், அப்படிலாம் நினைக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மழை வரணும்னு குளத்துக்குள்ள நின்று வாசிச்சார். மழை வந்ததோ இல்லையோ அவர் குளிச்சுட்டு போயிட்டார். தண்ணிங்கிறது அவ்வளவு முக்கியம். ஆமா, அவங்கவுங்க வேலையை முடிச்சுக்க வேண்டியதானே. அதுல என்னன்னா ரெண்டு விஷயம் சொல்றாரு பெரியவா. இதான் அவரோட அனுகிரகம் நம்மளுக்கு. ஊர் தெய்வத்தை மறவாது பொங்கலிட்டு வழிபடுங்க. இது இந்த குல தெய்வத்தை வழிபாடுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு வர்ற நேரமான்னு தெரியல. பொதுவா நம்மள மாதிரி எபவ் 50 எல்லாருமே செய்யறோம். குழந்தைகளுக்கு அது தெரியுமான்னு தெரியல. ஒற்றுமை தேவை, ஒன்றுபட்டு வாழுங்கள், பிரிவினை வேண்டாம், நான் தான் பெரியவன் எண்ணம் வேண்டாம். ஊர் தெய்வம் குளிர்ச்சியாக இருந்தால் மழை தாமதமானாலும் பெய்யும். இது பெரியவா வாக்கு. சமயம் பார்த்து பெய்யும், பயிர்களும் உயிர்களும் செழிக்கும் என்று பெரியவா சொன்னது. தண்ணீர் மழைன்னு நினைக்கிறோம், தமிழ் மழையும் கூடதான், அனுபவ மழையும் கூடதான், பெரியவா ஆசி தந்த தத்துவ மழையும் கூடதான், அந்த கருணை மழையும் கூடதான். இந்த மழையோட நாம சங்கீர்த்தன மழையும் பெய்யட்டும். ஜெய ஜெய சங்கர கோஷம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ரொம்ப முக்கியமான அனுபவம். அன்னைக்கு கூட அம்மா கேட்டாங்க, சங்கரர் தந்த சந்தன காமாட்சி. கொலு டைம் இல்லையா? காமாட்சியை பத்தி சிந்திக்கணும் இல்லையா? காமாட்சி தாசன் ஒரு பெரிய கவிஞர். அற்புதமான பாடல்கள் எழுதியிருக்கார். அன்னைக்கே நீங்க கேட்டீங்க, காமாட்சி அகவல் எல்லாம் எழுதியிருக்கார். அவர் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம் என்ன, பெரியவா தந்த அனுகிரகம் என்ன அப்படிங்கறதா. அவர் எழுதின பாட்டு இருக்கட்டுங்க. நீங்க ஒரு பெரிய கவிஞராச்சே, அருமையா ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் தமிழ்ல, அக்காள் என்பவள் சொன்னீங்களா, சொல்லுங்க பாப்பா. அதெல்லாம் என் சிறு வயசு வினோதங்கள் கோலங்கள். உங்களுக்கு வயசாயிடுச்சுங்கிறீங்க? இல்ல சார், சொல்லுங்க சார். அதாவது நான் ஒரு கவிதை எழுதினேன், ஆசிரியர்கிட்ட அந்த மாதிரி என்ன நிலைமை வந்திருப்பேன்னு பாருங்க. சரி. அக்காள் என்பவள் யாரு? யாருன்னு சொல்லுறேன். அக்காள் என்பவள் யாரு? தங்கைக்கு மூத்தவள். என்ன ஒரு கண்டுபிடிப்பு. அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன். இது அந்த அண்ணனுக்கு தெரியுமா? அடுத்தது, அம்மா அம்மா என்பவள் என்னை பெற்றவள். நீங்க சொல்லிதானே தெரியும். அப்பா என்பவர் யாரு? அம்மா சொல் கேட்பவர். யாருடைய அம்மா? அவருடைய அம்மா. ஓஹோ, இது 2K கவிதை மாதிரி இருக்குது. நேமா இருக்கு சார். அம்மா என்பவர் அப்பா சொல் கேட்ப, அப்பா என்பவர் அம்மா சொல் கேட்பவன்னு சொல்றீங்க. கேட்கலன்னா நல்லா இருக்குமா? அது ஒண்ணு இருக்குல்ல, கேட்கணும் தான். இப்படி எல்லாம் கவிதை நம்மளுக்கு இருக்குது. இந்த கவிதைங்கிறதுக்குள்ள நீங்க போட்டு பாருங்களேன், கவி இருக்கும், கதை இருக்கும், விதை இருக்கும், கவிதை இருக்கும். இந்த கவிதைக்குள்ள எல்லாம் இருக்கணும். ஒண்ணு இல்லாத கவிதைன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்க கூடாது. ஒருத்தர் பேனாவை பிடிச்சி எழுதுனீங்கன்னா காமாட்சிதாசன் மாதிரி எழுதுங்க. அது ஒரு அனுபவத்தை சொல்றேன். அவருடைய பதிவு அவர் மாதிரியே நான் சொல்றேன். பரமாச்சாரியாளின் கருணைக்கு எல்லை கிடையாது. அது உண்மை, பார்த்தவாளுக்கு தெரியும். ஒரு வாட்டி எங்க அப்பாட்ட கேட்டார், புல்லாங்குழல் உண்டோடான அந்த சம்பவத்தை சொல்லி தான் நான் இப்ப முடிக்க போறேன். பரமாச்சாரியாளின் கருணைக்கு எல்லை கிடையாது. தொண்டர்களுக்கு ஏற்ற முறையில் அருள் செய்வார். மகா சுவாமிகளுக்கு இப்பதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், தன்னுடைய பரமகுருக்கும் பரமகுரு கிட்ட ஏராளமான பக்தி உண்டு. அதனால தனக்கு தொண்டு செய்தவர்கள் மட்டுமின்றி
தன் குருமார்களுக்கு கைகரியம் செய்தவர்களையும் ஆசீர்வதிக்கும் பழக்கம் உண்டு. பலே பலே. தன்னை மட்டும் கவனிச்சார், இவரை நல்லா வச்சுட்டு அப்படி கிடையாது. இல்லை, குருமாருக்கு செய்தவர் கண்டிப்பா இந்த மகனுடைய அப்பாவை தானே இருப்பார். ஆமா, அவங்களையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா? ஆமாங்க. இப்ப என்ன நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா எங்க அப்பாவுக்கும் வந்து ரசிச்சு அன்போட ஆசீர்வதிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, அப்பாவையும் ஆசீர்வதிச்சு என்னையும் ஆசீர்வதிச்சு அன்பு தானே சார் மயிலாப்பூர். ஆஹா, நாங்கெல்லாம் வந்து இந்த இடத்த வந்து அவ்வளோ மதிப்போம், தெய்வீக இடம் இந்த இடம். ஆஹா. அவர் சொல்றார் காமாட்சிதாசன், எங்க அப்பா பேரு ஆர் வெங்கட்ராமையர். சரி. தன்னோட 17 வயசுல காஞ்சி காமகோடியின் பீடத்தின் அப்பெல்லாம் அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா கும்பகோணம் மடம், கும்பகோணம் சங்கராச்சாரிய மடம் அப்படின்னு பேரு. அவர் எங்க அப்பா அங்கு பணி செய்தவர். ஓஹோ. ஆச்சாரியாள் வாக்கு அவரே சொல்றாரு. ஒரு வார்த்தை சொன்னாரா, மடத்துல கைங்கரியம் பண்ணே. யார் சொல்லியிருக்கிறது? யாரு? காமாட்சி தாசனோட அப்பாவுக்கு மகாபெரியவா சொன்னது. சரி. ஸ்ரீமடத்தில் கார்வார் பணி 67வது பீடாதிபதி நம்முடைய சுவாமி அவரு மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருக்கார். ஓஹோ. அப்போது இவர் தான் கார்வார். 1907 மகாபெரியவா பட்டத்துக்கு வந்தப்புறம் இப்படி சொல்றார். சரி. 7வது சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற பெயர் நம்ம சுவாமிக்கு உண்டு. ராமேஸ்வரம் காசி யாத்திரை போகும்போது கூடவே போனவர் சார் காமாட்சி தாசனோட அப்பா. ஓஹோ. அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இங்கதான் எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியா இருந்தது, நான் அனுபவிக்கிறேன் அதனால மனமகிழ்ச்சின்னு சொல்றேன். எங்க அப்பா செஞ்ச புண்ணியம் எல்லாம் நேக்கு தான் வந்தது அப்படின்றார். மாதா பிதா செய்த புண்ணியம் மக்கள் தலையிலே. இத குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. எனக்கு 19 வயசு சார் சொல்ற, SSLC தான் படிப்பு. ஒரு நாள் இரவு திடீரென தூக்கத்தில் விழித்தேன், விசித்திர உணர்ச்சி அடைந்தேன், கவி பிரவாகம் வந்தது, எதையோ கவிதையாக்க வேண்டும் என்ற இன்ஸ்பிரேஷன். காகிதம் எடுத்தேன், எழுத தொடங்கினேன். ஸ்ரீ காஞ்சி நகர்வாழ் கன்னிகை போற்றி அப்படின்னு முதல் வரிய மனசுல வந்தது. அந்த இரவுக்குள் ஆவேச நிலை, 1000 போற்றிகள் எழுதி முடித்தேன். ஒன்று புரிந்தது, அதை நான் எழுதவில்லை, ஏதோ ஒரு தெய்வீக சக்தி உள்ளே புகுந்து செய்கிறது என்று பெரியவாளிடம் இதை படித்து காண்பிக்க வேண்டுமே என்று விண்ணப்பம் செய்தேன். சென்னையில முகாம் போட்டிருக்கார் பெரியவா ஜெயதய சங்கர கோஷத்தோட. தரிசன பாக்கிய தகவல் வந்தது. பேரறிஞர்கள் சபை பெரியவாளை பார்த்தேன், தரிசித்தேன், அடிமையாகிவிட்டேன். படிக்க சொன்னார். நீ எழுதியத படி அப்படின்னார். சரி, படித்தேன். நிசப்தம். என்ன சொல்வார்களோ தெரியவில்லை. தெய்வம் பேசியது. பேசா பொருளை பேச துணிந்தேன் பாரதி சொல்வர். அந்த மாதிரி பேச துணிந்தது. காமாட்சி தாசனை பார்த்து பெரியவா சொன்ன அனுக்கிரக வார்த்தை, நீ இதற்காகவே பிறந்தவன், அருள் நிலையில் நிறைய எழுதி கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்றார். இப்படித்தான் எங்க அப்பாவுக்கு திருநாவுக்கரசர் வில்லுப்பாட்டை நடத்துற அப்படின்னு சொன்னார். நடத்துறியா? அப்புறம் 3 மாசம் கழிச்சு வச்சுக்கலாமெல்லாம் கிடையாது. இல்லை, தற்செயலா போனவங்கள ட்ரூப்போட போல, படையோட போல, மந்திரிகளோட போல ஒண்ணுமே தயாரே ஆகல. திருநாவுக்கரசர் வரலாறு ஆகம சில்ப சதஸ்ல வில்லுப்பாட்டு சுப்பு நீ நடத்துற. அப்பாவுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி இல்ல, எதுவும் ரெடி இல்ல, படமக பிரதானிகள் ரெடி இல்ல, வில்லு ரெடி இல்ல. ஆனா அப்பா என்ன சொன்னா தெரியுமா? அப்படியே உத்தரவு. உடனே எஸ், பாசிட்டிவ் அப்ரோச். அப்படியா அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க வில்லுப்பாட்டை கேட்க முடியாது. அன்னைக்கு அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சதுதான் அந்த வில்லுப்பாட்டு. உடனே இவர் சொன்னாரா, இவர் என்ன சொல்றாரு கேளுங்க, அருமையான வார்த்தை சொல்லியிருக்கார். தினசரி பூஜை செய்ய அனுகிரகித்தார். அப்போ ஒண்ணு கொடுக்கிறார், மட்டை தேங்காய், மகாமேருவின் மேல் பிந்துஸ்தானத்தில் வைக்கப்படும் எலுமிச்சம்பழ சந்தனம், பாதுகைகள் எல்லாம் பெரியவா இவருக்கு தரார். அப்ப இவர் சொல்றாரு, காமாட்சிதாசன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது, ஏன்னா எங்களுக்கும் பொருந்துச்சு. நாடாளும் வேந்தனுக்கும் கிடைக்காதது இந்த நாட்டுப்புறத்தானுக்கு கிடைத்ததுங்க. பெரிய விஷயங்க. வயலின தொற்றுப்பாரா தெரியாது, ட்ரம்ஸ் தொற்றுப்பாரா தெரியாது, இந்த வில்ல தொற்றுக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது, அதெல்லாம் கிடைக்கணும். கேட்டாராம் பெரியவா, கேட்டாராம் 3 காலம் பூஜை செய் காமாட்சி தாசா, தினம் ஸ்ரீதேவி மகாத்மிய பண்ணு. உடனே இவர் சொல்றார், சாமி எனக்கு ஒண்ணுமே தெரியாத சுவாமி, திதி வாரம் நட்சத்திரம் பேரு ஊரு எனக்கு ஒண்ணுமே தெரியாத, தலையில குட்டுவேன், மூக்கை பிடிச்சுப்பேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என் மனம் அழுதது,
ஆனால் அது பெரியவாளுக்கு புரிந்தது. ம். காமாட்சி அகவலை எப்படி எழுதுனேன்னு கேட்டார். ஆஹா. ஒரு வரி ஆரம்பித்தேன், ஒரு குட் இன்ஸ்பிரேஷன், 1000 போற்றிகள் எழுதி முடித்தேன் என்று சொன்னாயே, அதை மட்டும் எப்படி எழுதுன? தெரியல பெரியவா, அது தானாகவே திமிரிக்கொண்டு உள்ளிருந்து வந்த பிரவாகம். குற்றால மேல இருந்து தான் விழுன்றதில்லை, உள்ளிருந்து கூட வரும், குருளிருந்து பொழியும் பிரவாகம். அதுபோலவே பூஜை பாராயணம் எல்லாம் தானாகவே உனக்குள் தோன்றி பக்குவப்படுத்தும் அப்படின்னு பெரியவா ஆசீர்வாதம் காமாட்சி தாசனுக்கு கிடைச்சப்புறம் ஒரு தேவ சக்தி அவர் மனதுக்குள் இறங்கியதை தன்னுடைய அனுபவ தரிசனமாக உங்களுக்கு கொடுக்கிறார். ஒன்றும் தெரியாத நான் பரமாச்சாரியாரிடம் ஒன்றினேன், பிறகுதான் எல்லாமே தெரிந்தது. இந்த வார்த்தையை காமாட்சி தாசன் ஆசீர்வாதத்துல அடியேன் போட்டேன். ஒன்றுமே தெரியாத நான் அவரோடு ஒன்றினேன், அந்த ஒன்றுதான் ஒன்று என்று புரிந்தது. உலகத்துல ஒண்ணுதான், வேற இரண்டாவதே கிடையாது. 50 வருஷம் போனது. பெரியவா தந்தை தேங்காயில் இன்னும் இளநீர் உள்ளது. சந்தன காமாட்சி வளர்ந்து வருகிறாள். கொலு நேரங்கிறதுனால இதை சொல்றாரு. அவளுக்கு நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் எவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க இவருக்கு. எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமான்னு தெரியல எனக்கு. திடீரென ஒரு நாள் டக் 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 கதவு தட்டும் ஓசை. யாரது? திறந்த நான் திக்குமுக்காடி போனேன். ஜெய ஜெய சங்கரா, மகா பெரியவாளுடைய தரிசனம். வலதுகை தூக்கி ஆசி. எப்படி என்று யோசித்தேன். எல்லாம் எனக்கு என் தந்தை செய்த பலன். அப்பா செய்த பணியால், எங்க அப்பா 3 மடத்துக்கு 3 பெரியவாளுக்கும் செய்த பணியால் எனக்கு இன்றைக்கு இந்த பெரிய பலன் கிடைத்ததே. என் தந்தையார் செய்த தொண்டு எனக்கு பலனாயிற்று. லெப்ட்ல தானே இருக்கு இனிஷியல்னு நினைச்சிடாதீங்க, அதுதான் முக்கியம். லெஃப்ட்ல தள்ளுறது ரைட்ல தள்ளுறது இருக்கக்கூடாது. இனிஷியலை அப்பா இனிஷியலை வச்சுக்கோ, ஆனா கண்டிப்பா அப்பாவை மதிச்சு தந்தை சொல்லே மந்திரம் என்று நீ பழக வேண்டும். அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, எனக்கு தந்தை வில்மிக்க மந்திரம் இல்லை. அப்பாவுடைய வில்லை எடுத்துக்கொண்டுதான் நான் தான் சொன்னேன். முந்தானத்தை எல்லாம் நான் பாண்ட பாட்டிகளுக்கு வயசு 82. எல்லாம் என்னை ஆசீர்வதிச்சு ஒண்ணு கூட 70க்கு கீழே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்க எல்லாம் 50 to 70 80 இருக்கு. ஒரு மகிழ்ச்சி தானே. டெய்லி பாருங்க, இப்படி ஏஜ் ஓல்டு மக்களுக்கு தான் நம்ம நிகழ்ச்சி அருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அன்பான எண்ணம் எங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அண்ணாவுக்கு இதை இளைஞர்கள் கேட்கணும். இளைஞர்கள் கேட்டு இளைஞர்கள் கேட்கறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க. என்ஐடியில போய் பாடிட்டு வந்தேன். இளைஞர்கள் தானே அங்க 60 வயசா உட்காந்துருக்குது. என்ஐடியில பாடும்போது அத்தனை குழந்தைகள் ஐஐடியில பாடியிருக்கோம், ட்ரிச்சி என்ஐடியில பாடியிருக்கோம். எவ்வளோ இடத்துல நாங்கள் பல்கலைக்கழகத்தில் பாடியிருந்தோம். இவர் காலேஜில் எவ்வளோ அருமையாக பாடினோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்டெல்லாவில் பாடியிருக்கோம், ஊரிஸ் காலேஜில் பாடியிருக்கோம். இவங்கெல்லாம் இளைஞர்கள் தானே இருக்காங்க. குவீன் மேரிஸில் பாடியிருக்கோம். நீ எத்தனை கல்லூரிகள் சொல்ல வேண்டும். சென்னை பல்கலைக்கழகம் 150க்கு நாங்கள் பாடினோம். இப்பொழுது வில்லுப்பாட்டே ஒரு கோர்ஸாக கொண்டு வரலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெருமையை சொல்லி ஒன்றும் இல்லை. அவர் தொட்ட கலை கீழே விடக்கூடாது, அவ்வளவுதான் என்னோட ஒரே ஆசை. அதுதான் என்ன கவனிச்சுக்க இவர் இருக்கார், வில்ல கவனிக்க அப்பா என்னை விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால தான் இந்த வில்ல அவர் சொல்லும் போது எனக்கு அதான் பிடிச்சது. தந்தையார் செய்த தொண்டு எனக்கு பலன். எனக்கும் அதே தாங்க, என் தந்தையார் செய்த தொண்டு எனக்கு பலனாகியது. இதுவரை 5000 பக்கம் தேவி பற்றி எழுதியிருக்கிறார். பெரியவாள் ஆசி காமாட்சியை பாடிக்கொண்டே இருப்பேன் என்று அவர் சொன்னது. அவர் பாடிய பாடல் இருக்கட்டும். நாம் இப்பொழுது மயிலாப்பூர் இல்லையா, அருமையான மயிலாப்பூர் மக்கள் ரத்தத்திலே இணைந்த பாடல், காமாட்சியை பற்றிய பாடல், நவராத்திரி சமயத்து பாடல், நம் பாவராசம் சிவன் எழுதிய தமிழ் பாடல், அருமையான பாடல், கல்யாண குணம் நிறைந்த கல்யாணி பாடல், காமாட்சி பாடல், கருணை பாடல், கனிவான பாடல், கலைமகனின் பாடல். உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னை அல்லால் வேறே கதி இல்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னை அல்லால் வேறே கதி இல்லை அம்மா.
உலகெல்லாம் ஈன்ற அன்னை புள்ளை எல்லாம் வேறே கதியில்லை அம்மா. உலகெல்லாம் ஈன்ற அன்னை புன்னை அல்லால் வேறே கதியில்லை அம்மா. எல்லையோர் வேடமிட்டு உலக நாடக அரங்கிலாட உலக நாடக அரங்கிலாட வைத்த எல்லையோர் வேடமிட்டு உலக நாடக அரங்கிலாட வைத்த அம்மா. எல்லையோர் வேடமிட்டு உலக நாடக அரங்கிலாட வியத்தாய் என்னால் இனி ஆட முடியாது, என்னால் இனி ஆட முடியாது. திருவுள்ளம் இறங்கி ஆடினது போதும் என்று போய் வடிக்க உள்ளை எல்லாம் வேறே கதியில்லை அம்மா. என்னால் இனி ஆட முடியாது. திருவுள்ளம் இறங்கி ஆடினது போதும் என்று போய் வடிக்க முல்லை எல்லாம் வேறே கதியில்லை அம்மா. உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னை எல்லால் வேறே கதியில்லை அம்மா. நீயே மீனாட்சி காமாட்சி நீலயதாட்சி அம்மா. நீயே மீனாட்சி காமாட்சி நீலயதாட்சி என பல பெயருடன் எங்கும் நீயே மீனாட்சி காமாட்சி நீலாயதாட்சி என பல பெயருடன் எங்கும் நீயே மீனாட்சி காமாட்சி நீலாயதாட்சி என பல பெயருடன் எங்கும் நிறைந்தவள் ஏதும் நிறைந்தவள் ஏதும் நிறைந்தவள் என் மனக்கோயிலிலும் ஏதும் நிறைந்தவள் என் மனக்கோயிலிலும் ஏதும் நிறைந்தவள் என் மனக்கோயிலிலும் எழுதருளிய தாயே திருமயிலை வளரும் நிறைந்தவள் என் மனக்கோயிலிலும் எழுதருளிய தாயே திருமயிலை வளரும் உன்னை எல்லால் வேறே கதியில்லை அம்மா. உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னை எல்லால் வேறே
கத்தி இல்லை அம்மா. जय जय शंकर हर हर शंकर, 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 जय जय शंकर हर हर शंकर. जय जय शंकर हर हर शंकर. பெரியவா முன்னாடி வில்லுப்பாட்டுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. திருநாவுக்கரசர் வரலாறு நடத்துற ஆஹா. அந்த அனுபவத்தை இப்ப சொல்லி அடியே நிறைவு செய்கிறேன். ஆமாங்க. எனக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இருக்கு. ஆ. என்னதான் நம்முடைய சுற்றி வேலைகள் இருந்தாலும் இந்த நேரம் எல்லாம் நீங்கள் கொடுக்கும் நேரம், நான் கொடுக்கும் நேரம், நமக்கு அவர்கள் கொடுத்த மேடை எல்லாமே பெரியவாளை பற்றி பேசி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. அப்படின்றப்போ பெரிய பெரிய மக்களுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து சேருது. இது ஒன்றும் நம்ம கதையே நம்ம பேசலை, மற்றவங்க கதையும் பேசலை. பெரியவாளுக்கும் உலகத்துக்கும் உள்ள முடிச்ச நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம வரத்துக்கு முன்னாடி இந்த மேடம் வந்து உட்காந்துட்டாங்க. உண்மையிலே அவை பாட்டி தான் அவங்க. நம்ம பூவோட வந்துட்டாங்க, மேடம் வந்துட்டாங்க, சார் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டீங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா, என்னோட பாசம் வந்து நம்ம எவ்வளோ ஒரு குட் வேவ்லெங்த்தோட பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்திருக்கும் அனைத்து மக்களும் நம்மளுடைய கலையாத கல்வியும் ஒரு பாட்டு பெரிய லிஸ்ட் உண்டு தெரியுமா? அந்த லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு அமையணும்னு என்னோட அன்போடு பிரார்த்திச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் இதை வாழ்த்து சொல்கிறேன். இன்னொரு வேண்டுதலும் வைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள். அது என் விருப்பம் 100 தான். 101 ஒருத்தர் இருக்கார், அவர் தான் முரளி அண்ணா, அவர் தான் பிவி பன் ராமசாமி அண்ணா. இந்த செய்திகளை நிறைய சொல்லி அடுத்த தலைமுறை கூட்டிக் கொண்டு வாருங்கள். நிறைய மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. இப்போ நான் சொல்ல போற சம்பவம் எனக்கே தெரியாது, எங்க அப்பா தான் எனக்கு சொன்னாங்க. எனக்கே நான் சொல்றது நான் பிறக்கவே இல்லை, அப்ப நடந்த சம்பவம் அது. அதனால அந்த ஒரு சம்பவ பரிமாற்றம் இருக்கு இல்லையா? அதாவது அப்பா வந்து 1964 சுற்றி பாடுறதுல யாருன்னு கேட்டீங்கன்னா செத்தலபதி பாலசுப்ரமணிய மாமா. எவ்வளவு பெரிய தலைமுறைன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட பிள்ளைகள் தான் கணபதி ராமன், சிவராமன் அருமையாக மிருதங்க உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த சைடு கடம் விநாயகராம் அமர்ந்து வாசித்தார். இதெல்லாம் வந்து ஒரு அந்த காலத்தில் நம்ம நினைச்சு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள். அப்போ திருநாவுக்கரசர் வரலாறு நடத்துறேன்னு சொன்னப்போ அப்பாவும் நடத்தி ஒரு 40 மெட்டு போட்டு அந்த வில்லுப்பாட்டு ரொம்ப அருமையாக நடந்தேறி அப்பா காஞ்சிபுரத்திலேயே தங்கி நிகழ்ச்சியை சிறப்பாக முடித்தார்கள். அப்போ அவர் சொன்ன விஷயங்களே நான் அடுத்த வாரத்தில் ரொம்ப நீண்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். அப்போ உன்னையும் ஒன்று கேட்டார், உன்னோட குழுல புல்லாங்குழல் உண்டோடான்னு கேட்டார். உண்டோடா அப்படின்னு கேட்டார். உடனே அப்பா வந்து அதை வந்து வச்சுக்கணும்னு கேட்குறாரா, வைக்காது நல்லதுன்னு சொல்கிறாரா, அல்லது வச்சுக்கோடான்னு சொல்கிறாரா? இந்த 3த்துக்கும் அப்பாவுக்கு டவுட்டு. அதுக்கு பொதுவாக ஆரம்ப காலம் இல்லையா, 1964 இல்லையா, அப்போ அப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க, பெரியவா சொன்னால் நான் நிச்சயமாக என்னோடய குழுவில் இன்னும் ஒரு 4 நாளில் அரேஞ்ச் பண்ணி திருநாவுக்கரசர் வரலாறு வரும்போது புல்லாங்குழல் வித்வானை கூட்டின்னு வந்து வாசிச்சு விட்றேன். மேலும் அது நார்த் இந்தியா வாத்தியமாச்சேன்னு நான் இந்த தென்னிந்திய கலையில் வச்சுக்கலன்னு அப்பா சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது அப்பா மேடையில் எப்படி சொல்லுவாங்கன்றதை சொல்கிறேன். இதை சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை 5 நிமிஷம் கேப்பு. நார்த் இந்தியா வாத்தியமாச்சேன்னு நான் வச்சுக்கல, பெரியவா சொன்னால் வச்சுக்கிறேன். ஆமாண்டா சுப்பு, அது கிருஷ்ணனோட வாத்தியம்தான். நமக்கு திசை தெரிகிறது, அவருக்கு தெய்வம் தெரிகிறது. இந்த நிலைக்கு நம்ம எப்போ வருகிறோம்? இங்கே போனியா, அங்கே போனியா, வெஸ்ட் சைடு போயிருக்கியா,
இங்கே அமெரிக்கா போயிருக்கியா, கனடா போயிருக்கியா, போயிட்டு வந்தால் தான் நீ பெரிய மனுஷன். ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நமக்கெல்லாம் திசை தெரிகிறது, அவருக்கு தெய்வம் தெரிகிறது. அப்படி புல்லாங்குழலுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு அப்பா ஆராய்ச்சி பண்ணும்போது பகவான் பரமஹம்சரோட ஒரு கதை. ராதை ஒரு நாள் கேட்டாலாம் ஓஹோ கிருஷ்ணங்கிட்ட, சரி ஏ கண்ணா கண்ணா உன் கூட கா என்னது கா உன் கூட கா உன்னோட டூவோட போகிறேன். ஓ அவன் சொன்னானா, நீ என்ன பண்ண எனக்கு நீ என்னோட பண்ணிக்கோ, எதனால இந்த கோவம் என்கிட்ட ராதே? ஓ ஒன்றும் இல்லை கண்ணா, எங்கிட்டெல்லாம் நெருக்கமாக தான் இருக்கே நீ, சரி, ஆனால் ரொம்ப நெருக்கமா எப்பவுமே உன் கூட இருக்கிறது இடையில புல்லாங்குழல வச்சு உங்களோட ஸ்பரிசம் எங்களுக்கு எப்ப வேணும்னா கிடைக்கிறது. அது புல்லாங்குழல் இடுப்புலயே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்டிஆர் உருவத்தை நினைச்சுக்கோங்க, அப்பதான் இது அழகா புரியும். நல்லா புரியாது. அவர் மாதிரி கண்ணன் அண்ணன் யாருமே கிடையாது. இடுப்புலயே சொல்லி நல்ல வெள்ளையா இருக்கும், அழகா அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பார். நமக்கு தாத்தா இல்லையா, தாத்தாக்கள். அப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரே, அதனால எங்களுக்கு அந்த நெருக்கம் எங்களுக்கு இல்லையோ இல்லை, அதனால உங்கூட அக்கா உங்கூட டூ அப்படின்னு சொன்னாலாம். உடனே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கார் கிருஷ்ணன். ஓஹோ, பெரியவாள்லாம் எப்பவுமே அமைதியா தான் இருப்பான், நம்ம தான் லொடலோடா. உடனே ராதா சொன்னாலாம், நேனி நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், கண்ணா அமைதியா இருக்கே. அதானே, அப்படி அந்த புல்லாங்குழல்ல என்னதான் இருக்கு கண்ணா? அதானே, இந்த வச்சுக்கோ, பாரு, பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சீரியஸாக வாங்கி பார்க்குறான். ஒரு காம்படிஷன் மூடு இல்லையா, காம்படிட்டிவ் மூடு, தன்னை விட அதை ஒட்டிக்குது அப்படின்னு இருக்கும். இப்படி பார்க்குறாளாம், இந்த கேமரா போய் க்ளோஸ்அப் வைப்போம்ல, இப்படி பார்க்குறா, இந்த 7 ஓட்டையை பார்க்குறா, நிறைய ஓட்டம் இருக்கும் இல்லையா அதில், இப்படி பார்க்குறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு, கண்ணா நீ சொன்ன மாதிரி தேடி தேடி பார்த்தேன், ஒன்றுமே இல்லையே கண்ணா, இது உள்ள ஒன்றுமே இல்லையே. அப்ப கண்ணன் சொன்னார், ராதே புரிஞ்சுக்கோ, உள்ளத்தில் ஒன்றும் இல்லாதவர்களைத்தான் தெய்வம் நேசிக்கும். உனக்கு காம்படிட்டிவ் மூடு இது நாள் வரைக்கும் புல்லாங்குழலுக்கு வரலையே. ஏன்னா ஒண்ணும் இல்லாதவனைத்தான் தூக்கி நான் மேல வச்சுப்பேன், ஒண்ணும் இல்லாததான் நான் கையை கட்டி பிடிச்சுப்பேன், ஒண்ணும் இல்லாதவனுக்கு தான் எல்லாம் செய்வேன். அப்படித்தான் காமாட்சி என்ன பண்ணானா, குறையா இருந்தாலும் பரவாயில்லன்னு பிறைய தூக்கி வச்சிருந்தா. ஃபுல் நிலா வராதா, அவ கூப்பிட்டா வராதா, பௌர்ணமி வராதா, அபிராமி பட்டர் கூப்பிட்டாலே வந்ததே, அவர் கூப்பிட்டா வராதா, எடுத்து கூப்பிட்டு வாங்கி வச்சிருக்கலாம்ல, வைக்கலையே. ஏன் தெரியுமா? குறை உள்ளவனை தலையில் தாங்குவதுதான் தாயின் பழக்கம். தாய் என்பவள் 10 குழந்தை பெத்தானா, ஒண்ணு ஏதோ பலம் இல்லாம போலியோல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்கிட்ட எல்லாரும் அன்பாருங்கடா, கடைசி காலத்துல அவ சொல்லிட்டு போறதான் சொல்லுவா. அவனை தூக்கிண்டு வருவா, எல்லா மேடைக்கும் தூக்கிட்டு வருவா, எல்லா கச்சேரிக்கும் தூக்கிட்டு வருவா. அப்பேற்பட்ட தாய் தான் காமாட்சி. அப்பேற்பட்ட பெரியவா முன்னாடி என் தந்தையார் பாடிய அருமையான பாடலை உங்கள் எல்லோருக்கும் குரு பிரசாதமாக சுண்டல் கொடுக்கிற மாதிரி சுத்த தமிழை கொடுக்கின்றேன். அப்பாவுடைய பாடல் இதை நீங்கள் பிரசாதமாக ஏற்று செல்ல வேண்டும். டாக்டர் திருமகன் அவர்கள் பாட போகிறார்கள். இது பெரியவா காதால கேட்ட பாட்டு, ஒரு காதால அல்ல, திருக்காதுகளால கேட்ட பாட்டு. இந்த பாடலை ரசித்து நீங்கள் அனுபவித்து அந்த எண்ணத்தோடு செல்ல வேண்டும். அடுத்த அனுபவத்தை அடுத்த வாரம் நிறைய மக்கள் முன்னிலையிலே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடியே இப்பொழுது இந்த பாடலுக்கு செல்கிறேன். காஞ்சி காமாட்சி சரணமம்மா, கண்பாரம்மா சரணமம்மா, காஞ்சி காமாட்சி சரணமம்மா, கண்பாரம்மா சரணமம்மா, வாஞ்சையின் வடிவே சரணமம்மா, வாஞ்சையின் வடிவே சரணமம்மா, வையக தலைவி சரணமம்மா, வையக தலைவி சரணமம்மா, கருவின் கருவே சரணமம்மா, காளி ஈஸ்வரி சரணமம்மா, கருவின் கருவே சரணமம்மா, காளி ஈஸ்வரி சரணமம்மா, திருவளர் தேவி சரணமம்மா, திருவளர் தேவி சரணமம்மா,
தெய்வத்தின் கழிந்தாய் சரணம் அம்மா. பாட்டுக்கள் பலித்திட வேண்டும் அம்மா, பச்சை குழந்தை மனம் தரணும் அம்மா. பாட்டுக்கள் பலித்திட வேண்டும் அம்மா, பச்சை குழந்தை மனம் தரணும் அம்மா. நாட்டுக்கு நல்லது வரணும் அம்மா, தெய்வ நம்பிக்கை அனைவரும் பெறணும் அம்மா. நாட்டுக்கு நல்லது வரணும் அம்மா, தெய்வ நம்பிக்கை அனைவரும் பெறணும் அம்மா. நீயே புகலிடம் சரணம் அம்மா, நிம்மதி துணையே சரணம் அம்மா. நீயே புகலிடம் சரணம் அம்மா, நிம்மதி துணையே சரணம் அம்மா. கோயில் கொண்டவளே சரணம் அம்மா, கோயில் கொண்டவளே சரணம் அம்மா. இந்த குழந்தையின் இசைகள் சரணம் அம்மா. கோயில் கொண்டவளே சரணம் அம்மா, இந்த குழந்தையின் இசைகள் சரணம் அம்மா. தாயினும் கனிவே சரணம் அம்மா, தமிழினும் இனித்தாய் சரணம் அம்மா. தாயினும் கனிவே சரணம் அம்மா, தமிழினும் இனித்தாய் சரணம் அம்மா. தீனும் தூய்மையை சரணம் அம்மா, தீனும் தூய்மையை சரணம் அம்மா. எந்த திசையிலும் நிறைந்தாய் சரணம் அம்மா. தீனும் தூய்மையை சரணம் அம்மா, எந்த திசையிலும் நிறைந்தாய் சரணம் அம்மா. காஞ்சி காமாட்சி சரணம் அம்மா, கண்பாரம்மா சரணம் அம்மா. காஞ்சி காமாட்சி சரணம் அம்மா, கண்பாரம்மா சரணம் அம்மா. கண்பாரம்மா சரணம் அம்மா, கண்பாரம்மா சரணம் அம்மா. ரொம்ப சந்தோஷம். வருகை தந்தவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்த வியாழன் பெருத்த கூட்டத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெயசங்கரா. வாழியவே பல்லாண்டு காலம் வந்தவர்கள் எல்லோரும் அழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பெரியோரும் தாய்மாரும் வாழியவே. ஆமா, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. இந்த வியாழன் வந்தோரும் போன வியாழன் வந்தோரும் வரும் வியாழன் வருவோரும் எல்லா வியாழன் வருவோரும் வாழியவே. ஆமா, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. இந்த பிபி பவன் ராமசாமி அண்ணா அவர்கள் என்றும் வாழியவே. அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. எங்கள் அன்பு சகோதரர் கிருஷ்ணா ஸ்ரீஸ் முரளி அண்ணா வாழியவே. அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. இந்த வாரம் வந்தது போல அடுத்த வாரம் அனுபவம் கேட்டு வாழிய 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 வாழியவே. தகதிமி தகஜன தகதிமி தகஜன தம் தம் தகதிமி தகஜன தகதிமி தகஜன தாங்க தாங்க தக தாங்க தாங்க தக தகதிமி தகஜன தகதிமி தகஜன தாங்க 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 தம் தாங்க 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 தம் தாங்க 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 தம். Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.